सीतापदे राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जय जानकीकांत स्मरणम जय जय राम राम हर नम पार्वती पदे हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सौनक भीष्मदाल्भ्याम रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சபனிக்கத்துல நாம ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா, பகவானையே தர்சனம் பண்ற பாக்கியம் கம்சனுக்கு அப்பதான் கிடைச்சிருக்கு. எங்க மல்லரங்கத்துல வர்றார். ரொம்ப நாளா பகவானை சந்திக்காம இருக்கிறான் கம்சன். இப்பதான் பகவானை பார்க்கறான். ஆனா பகவானை இவ்வளவு நாள் பார்த்து பார்க்கறானே, பகவான் வந்திருக்கான்னு சேவிக்க வேண்டாமா கம்சன்? அப்போ என்ன தோன்றுதான், அந்த மல்லரங்கத்துல பகவான் கிருஷ்ணர் பிரவேசிக்கும் போது கோபிகளுக்கெல்லாம் பகவான் மன்மதாகாரமாக காட்சியளிக்கின்றானாம். விஷ்ணிகளுக்கெல்லாம் உறவினராக பகவான் காட்சியளிக்கிறார். விஷ்ணிகளுக்கெல்லாம் பரதெய்வமாக பகவான் காட்சியளிக்கின்றார். கோபிகள் பெண்களுக்கெல்லாம் மன்மதாகாரமா பகவான் காட்சியளிக்கின்றார். கோபர்கள்லாம் அங்க வந்திருக்காங்க, நந்த பாபா கோபர்கள்லாம் கூட, அவர்களுக்கெல்லாம் நண்பராக பகவான் காட்சியளிக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்களோ அந்த ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கின்றார். ஆனா கம்சனுக்கு மட்டும் தெற்றி பல்லும் எருமாட்டு வாகனமும் சிவப்பு வஸ்திரமும் கருத்த நிறத்தோட பாசக்கயிறை சுட்டிண்டு அப்படியே பாசக்கயிற்று சொல்ற மாதிரி தெற்கு திக்கிலிருந்து யமன் போல தெற்றி பல்லோட யமன் தெற்கு திக்கிலிருந்து வரக்கூடிய யமன் போல காட்சியளிக்கின்றாராம். யாரு? பகவான். எந்த யம பயத்தை மரணத்தை போக்கக்கூடிய மோட்சத்தை அருளக்கூடிய அப்படிப்பட்ட பகவானை கம்சன் என்ன பண்ண யமனா பார்த்தானா. நீ யமனா பார்த்தா உனக்கு யமனா தான் இருப்பான் பகவான். அவ பார்க்கிறவன் கம்சனா இருந்தா பகவான் கூட யமனா தோன்றான் பத்தியா. மரணத்தில் காப்பாற்றக்கூடிய பகவானே மோட்ச அமிர்தத்தை அருளக்கூடிய அமிர்தத்வாய கல்பதேன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அருளக்கூடிய பகவான் கூட யமனாக தோன்றுகிறான் பத்தியா. பார்க்குறவங்க அது மாதிரி சில பேர் இருக்காங்க. அவர்கள் என்னன்னா தப்பான கண்ணத்தோட பார்க்கும்பொழுது பகவானையே யமனா பார்த்தான் இல்லையா கம்சன். அப்போ பார்க்குறவங்க கம்சனா இருந்தா பார்க்கிற பகவான் கூட யமனா தோன்றுது இல்லையா. அப்போ பகவானே அப்படி நினைக்கிறவங்க அப்படின்னா பாகவதர்கள்ல எதிரியா நினைக்கிறாங்க இல்லையா. எவ்வளவு பேர் ஏன் பாகவதர் எதிரியா நினைக்கிறாங்கன்னா பார்க்குறவங்க கம்சனா இருக்கிறதுனால, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கணும். அதனால எப்பொழுதும் பகவான் நாமா சொல்றவங்க பாகவதர்ல எப்பவுமே நம்ம அபச்சாரப்பட்டக்கூடாது. அதனால புரிஞ்சுக்கணும். அப்போ மகான்கள்லாம் அதாவது பாகவதம், பகவான், பாகவதர்கள் மூன்றும் ஒன்றுதான். ஏன்னா நம்ம பகவான் இடத்துல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கல. பாகவதர்கள் மூலமா தான் பாகவதத்தை பத்தி, பகவானுடைய பெருமைகளை பற்றி நாம கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்போ பாகவதர்கள்லாம் நாம எப்படி
அவர்கள் அவர்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொல்லுவார். ஏன்னா சில பேர் அப்படி அவமதிக்கிறாங்க, பாகவதர்கள் மரியாதை பண்ண தெரியல அவமதிக்கிறார்கள். அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி நான் பார்க்குறேன் உலகத்துல. அதனால எதிரியா பார்க்கக்கூடாது. பாகவதர்ல நண்பர்களாக பார்க்க வேண்டும். அது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கதைக்கு வரும். அதாவது என்னன்னா, விதுரர் பார்த்து சொல்றார். ஏன்னா ஏன் அப்படி பார்க்குறாங்க பாகவதர்கள் எதிரிலா அப்படின்னா, அவர்கள் பாகவதர்கள் இல்லை, பக்தியற்றவர்கள் தான் அவர்கள் பாகவதர்கள் எதிரியா பார்க்கறது. அவர்கள் பக்தி கிருஷ்ண பக்தி இல்லை, ராம் பக்தி இல்லை, பகவத் பக்தி இருக்கிற மாதிரி வேஷம் போறாங்க. ஆனா பக்தி இல்லை. பக்தி இல்லாதவர்கள் பாகவதர்கள் எதிரியா தான் தோணும். ஆனா அவர்கள் கிருபாலுக்கள், எல்லாருக்கும் நாம சொல்ல வைக்கணும், எல்லாருக்கும் பக்தி புகட்டணும், எல்லாருக்கும் பாகவதம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையினால் போறாங்க. அவர்கள் என்னன்னா, இவர்கள் பழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு எதிரியா பார்க்குறாங்க. அப்படின்னா அது யார் மேல் தப்பு? சொல்லப்போனா இவர்கள் தான், இந்த பாகவதர்கள் தான் சிறந்த புத்திமான்களே. சொல்லப்போனா அவர்கள் தான் வாழ்க்கையில சரியான தீர்மானம் எடுத்தவர்கள் என்று பகவத்கீதையில பகவான் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார். அப்போ அவன் தான் வாழ்க்கையில சரியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதாவது 9வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. அது பார்த்தோம். அதாவது மத்பக்தோ ஓ சரி, அபிச்சேத் துராச்சாரோ பச்சதே மாம் அனன்ய பாக்கு சாதுரிய வச்ச மந்தவியா சம்யக் விவசிதோ ஹி சக. இந்த ஸ்லோகம் லாஸ்ட் பதம் மறந்துட்டேன். அவன் துராச்சாரத்துல இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. என்னன்னா அவர்கள் ஆனா எப்பொழுதும் அந்தரங்கத்துல கிருஷ்ண பக்தி பண்றாங்க. வெளிப்புறமா பார்த்தா துராச்சாரத்துல இருக்கிற மாதிரி தோணும் சில பேர். இப்போ இது மாதிரி சில பேர் பார்த்துருக்கோம். அதாவது என்னன்னா, வெளிப்புறமா பார்த்தா துராசை, இப்போ விருத்தராசுரன் பார்த்தா அசுரன் போலதான் தோன்றது. ஆனா அந்தரங்கத்துல பார்த்தா அபிஷேக் துராச்சாரம். விருத்தராசுரன் பார்த்தா அசுரன் மாதிரி தோன்றது. ஆனா அந்தரங்கத்தை பார்த்தா கிருஷ்ண பக்தி அப்படி பண்றான். கிருஷ்ண பக்தி விருத்தராசுரன் பார்த்தா. அப்போ பஜதே மாம் அனன்ய பக்தி, எப்பொழுதும் அனன்ய பக்தியோடு கிருஷ்ணனை வழிபடுகின்றான் பகவானே. அப்போ அவர்களை சாதுவென்று நினைக்க வேண்டும், அவர்களை அசுரலா நினைக்க கூடாது இல்லையா? அப்போ பிரகலாதன் பார்த்தா அசுர குலத்துல தோன்றினவர் தான். அப்போ ஹரண்யகசிபு மாதிரி துராட்சத்தில் அப்படி கிடையாது. அவர் பரம பாகவதர். ஆனா விருத்தராசுரன் பார்த்தா தேவரெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் பண்ற. ஆனா அந்தரங்கத்தில் பார்த்தா சுத்த பக்தரா இருந்தார். அப்போ அவர்களை நம்ம சாதுவென்றே கருத, சாதுரிய வச்ச மந்தவியா, சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏன்னா சம்யக் வியவசிதோ ஹீசக, அவன் பகவானை பூஜிக்கிறத காட்டிலும் சிறந்தது வேற எதுவும் இல்லை அப்படின்னு வாழ்க்கையில நல்ல தீர்மானம், இப்பதான் சரியான தீர்மானத்துக்கு வந்திருக்கானா. அப்ப பகவத் பக்தி பண்றவன் தான் வாழ்க்கையில சரியான தீர்மானம் எடுக்கின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பகவத் பக்தர்கள் ஏன் பகைக்கிறாங்க? இவர்கள் பக்தி அற்றவர்கள் தான் பக்தி உள்ளவர்களை பகைப்பார்கள். வேற என்ன? இவருடைய நடத்திக்க நம்ம நடத்திக்க ஆகாது, ஒவ்வாது. அதனால பக்தர்கள் என்ன பண்றாங்க? எதிரிகளா பாக்குறாங்க. ஏன்னா கம்சனே பாக்குறவங்க கம்சனா இருந்தா பகவானே எதிரியா தோணும். அப்ப பக்தர்கள் நினைக்க மாட்டாங்களா? இது சகஜம் தானே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதான் சரி, இவர்கள் ஏன் பக்திக்கு வரமாட்டாங்க? லோகத்திலே வாழ்றாங்கன்னா, உலகத்துல சுகம் இருக்குன்னு நினைச்சுட்டு தான் வாழ்றாங்க. சுகத்தை தேடிதான் எல்லாமே உழைக்கிறார்கள், சுகத்தை தேடிதான் ஓடுறாங்க. ஆனா சுகத்தை அடைஞ்சிட்டாங்க கேட்டா அதுதான் நடக்கல, இன்னைக்கு வரைக்கும் அடையல சுகத்தை. இதுல சொல்றார், சுகாய கர்மாணி கரோதி லோகோ. உலகம் முழுவதும் சுகத்தை தேடிதான் ஓடுறது. ஆனா சுகத்தை அடைஞ்சுதான் கேட்டா சுகத்தை அடைஞ்ச பாடு கிடையாது. சரி,
நம்ம சுகத்தை தான் அடைய முடியல, சரி இருக்கிற கஷ்டத்தையா அது போய்க்கலாம் அப்படின்ற துக்கத்தையா நிவர்த்தி ஆயிடுச்சான்னு கேட்டா துக்கம் நரே சுகம் வான்யத் உபாரமம் விந்தத பூயஸ்தவ ஏவ துக்கம் எதற்ற யுக்தம் பகவான். அப்போ சுகம் வான்யத் உபாரமம் எந்தத பூயஸ்தத ஏவ துக்கம், துக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சா கேட்டா துக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்ச பாடு கிடையாது. என்னையா ஒண்ணு சுகம் கிடைக்கணும், சுகம் கிடைச்சாவே துக்கம் போயிடும். சுகமும் இவன் தேடி ஓடுற சுகமும் கிடைக்கல, சரி இவன் பிரச்சனைகளா தேர்ந்ததா வாழ்நாள் போது ஏதாவது பிரச்சனைகள் சொல்றேன், நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கு, நிறைவேறாத கனவுகள் நிறைய இருக்கு, காலம் தள்ளி போட்டும் போது அதெல்லாம் எப்போ நிறைவேறுது அப்படின்னு துக்கத்திலிருந்து அந்த துக்கத்திலிருந்து வெளியும் வரல. அப்போ துக்கம் பின்தொடர்ந்து வருகிறது. இதுக்கு என்னதான் முடிவு? இதுக்கு என்னதான் முடிவுன்னா இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான், கிருஷ்ண பக்தி பண்றதுதான் ஒரே முடிவு. அப்பதான் வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்க முடியும், எல்லா துக்கங்களும் விடுதலை அடைய முடியும். நீ கிருஷ்ணனை திரும்பி பார்க்காத வரைக்கும் நாம ஆதர்மத்தின் வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல விதுரர் சொல்றாரு. வைதுரிகம் விதுர நீதியில மகாபாரதத்துல நிறைய விஷயம் சொல்றார். இப்ப பாகவதத்துல சொல்றார். விதுரர் மைத்திர இடத்துல கேள்வி கேட்கும்போது, இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்கு, கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இந்த ஆசிரமத்திலேயே பகவானை திரும்பி பார்க்காத, பகவான் பக்திக்கு அந்நியமா இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே அதர்மம் தான். கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணாத சாப்பிட்ற சாப்பாடு அது தோஷம் முடியாது தான். கிருஷ்ணனுக்கு செலவு பண்ணாத பணம் அப்படின்னா அது கலங்கப்பட்டது தான். ஏன்னா பாப திரவியோப ஜீவினாம் அதுல பாவ கலங்கம் இருக்கும். ஏன்னா கலியுகத்துல கல்மஷ சித்தர்கள்லாம் தான் இருப்பாங்க. அதனால அது எப்படி இருந்தாலும் அதுல தோஷம். பகவத் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி எடுத்துட்டாதான் அந்த பணமும் சுத்தமானதாக ஆகும், திரவிய சுத்தி உண்டாகும். எதனால்னா பகவானுடைய சேவைக்கு அந்த பணம் பயன்படணும். அது மட்டும் இல்லை, மனசை கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணும். எந்த செயல் செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம். எத்கரோஷி எதஸ்னாசி எத்ஜுகோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம் பண்ணாத எந்த செயல்களும் அது பவித்திரமானதாக இருக்காது, புரிஞ்சுக்கணும். அப்ப ஜனங்கள்லாம் கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருக்கிறதே பெரிய அதர்மமா நான் சொல்ல விதுரர் சொல்றாருங்க. இந்த ஜனங்கள்லாம் ஜனசிய கிருஷ்ணாத் விமுகசிய தெய்வாத்னா கர்ம வினைகள், அந்த தெய்வத்தினுடைய சங்கல்பத்து விதி, அதான் தெய்வம்னா இங்க விதி அவர்களுக்கு நடக்க வேண்டிய விதி இருக்கு, என்னென்ன கர்ம வினைகள் அனுபவிக்கிறது இருக்கு. அதனால கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் இவர்கள் என்ன பண்றாங்க, ஜனசிய கிருஷ்ணாத் விமுகஸ்ய, கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க. கிருஷ்ணா விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலசிய சுதுக்கிதஸ்ய. அப்போ அதர்மமான நடத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள், அதனால துக்கப்படுகிறார்கள் அப்படின்னு விதுரர் சொல்றாரு இங்க ஸ்லோகத்துல. பாகவதத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் பாகவதம் ஒரு ஸ்லோகத்தை படிச்சு பார்க்கணும். நாம் யாருமே துன்பத்தை தேடி ஓடல. சுகாய கர்மாணி லோகா, கடுமையா உழைக்கிறோம். சுகாய கர்மாக்களை எதுக்காக செய்யறோம்னா சுகத்துக்கு வேண்டியதுதான். வாழ்க்கையில சேமா நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கை சௌக்கியங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் கடுமையா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு ராவு பகலா உழைக்கிறான் மனுஷன். அதுக்கு வேண்டிதான் எங்கெங்கயோ ஓடுறான், திரைக்கடல் ஓடி தெரியும். உறவினர்கள்லாம் விட்டு 10 வருஷம் ஆகுமா வர்றதுக்கு. அப்ப ஃப்ளைட்ல போறான், அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போறான், ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது. ஆனா சுகத்தை அடைஞ்சானான்னு கேட்டா இல்லை, சுகத்தை அடைஞ்ச பாடு கிடையாது. அதுக்கு வேண்டி கர்மாக்களை செய்யறான் மனுஷன். சுகாய கர்மாணி லோக, உலகமே பணத்து பின்னாடி தான், சுகத்தை தேடிதான் ஓடுது. ஆனா சுகம் எதில் இருக்குன்னு தெரியல. பணத்துல இருக்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் பெண்ணிடத்துல இருக்குன்னு, சில பேர் பொண்ணிடத்துல இருக்கு, சில பேர் மண்ணில் இருக்கு சுகம், சில பொண்ணுல இருக்கும், இல்ல பெண்ணிடத்துல இருக்கு, சில பணத்துல இருக்கு, சொத்து சுகங்கள் இருக்கு அப்படின்னு எதிலையோ சுகத்தை தேடி அலையிறது ஜனங்க. ஆனா சுகத்தை அடைஞ்ச பாடு கிடையாது. சரி கஷ்டமாவது நிவர்த்தி ஆச்சா, எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு நாளை பற்றி ஏதாவது கவலைப்பட்டு இருக்கிறது மனசுடைய சுபாவமா இருக்கு. அற்ப சந்தோஷம், அதிகமான துக்கங்கள், மகத்கதானம். அதுக்கு வேண்டி அப்படிப்பட்டவர்களை கரையேற்றத்துக்குன்னே வந்ததுதான் பாகவதமே, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா
பாகவதம் எதுக்காக ஏற்பட்டது? சொல்ற சோகம் ட்ருணாம் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானாம் விரமாயதஸ்ய பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யதாக சாட்சாத் பகவான் ரிஷிப்பிய. இந்த பாகவத புராணம் எதுக்காக ஏற்படுனா சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானம், அற்பமான சௌக்கியம். துக்கம் எப்படின்னா மகத்கதானம், பெரிய துக்கத்தை அனுபவிக்குது. அல்ப சௌக்கியத்துக்காக அதிகமா பாடுகின்றார்கள் இவர்கள். கேட்டா அதெல்லாம் அதுல என்ன பலன் கிடைக்குன்னா அற்ப சௌக்கியம். ஆனா மாசம் முழுவதும் உழைக்கிறான், அந்த சம்பளம் வாங்கினா அப்படியே கடனை காட்சிறது சரியா போகுது. கைக்கு வர்றது தெரியல, வாய்க்கு அது 10ஆம் தேதி கூட வரல. அற்ப சௌக்கியத்துக்கு சரியா போகுது. அது மாசம் பூரா உழைச்சி அது ஒன்றும் பெருசா ஒன்றும் சௌக்கியத்தை அனுபவிச்சில்ல. சரி, அப்படியே நிறைய வந்தா கூட அப்போட இவன் அனுபவிக்கிற சௌக்கியம் பார்த்தா ஜான் வயிற்று, அதான் அல்ப சௌக்கியம்தான். ஆனா இவன் அதுக்காக கஷ்டப்படுறது எவ்வளவு தெரியுமா? எத்தனை பேர்களை அவமானப்படுறான், எத்தனை பேர் ஏச்சு பேச்சுக்கள் வாங்குறான், எவ்வளவு சிரமப்படுறான். பகவான் தன் ஆத்ம லாபத்தையே மறந்து இந்த தேக லாபத்துக்காக கடினமா உழைக்கிறான் இல்லையா? கஷ்டான் காமான் அர்ஹதே விற்புஜாம் ஏ. மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் போல உழைவதற்காக நாயம் தேகபோஜம் லோகே. மனுஷ ஜென்மம் அதுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. கிருஷ்ண பக்தி பண்றதுக்காக தான். எதுக்காகனா தப்போ திவ்யம் புத்திர சத்துவம் சுத்தி எத்தியஸ்மாத்து, மனசை சுத்தமாக்கணும். சரி, அதுல என்னன்னா பிரம்ம சௌக்கியம் துவானந்தம். சௌக்கியன்றது என்னன்னா சௌக்கியமா இருக்கான்னு கேட்டா நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னா அது இல்ல சௌக்கியம். உண்மையிலேயே சௌக்கியம்னா பிரம்ம சௌக்கியம் தான் பெரிய சௌக்கியம். அது அனந்தம், எல்லையற்ற சௌக்கியம். அதுதான் அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாகவதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் சொல்ற சுல்ல சுகாய துக்கம், அற்ப சுகத்துக்காக கடினமாக கஷ்டப்படுகின்ற இந்த மக்களை உயர்ந்த சௌக்கியம் பிரம்ம சௌக்கியம் அனந்தம் பெரிய சுகத்துல அவர்களை திளைக்க வைப்பதற்காக தான் பாகவதம் ஏற்படுத்தப்பட்டது. பாகவதம் ரிஷிகளால் எழுதப்பட்டது, வியாசரால் எழுதப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரவர்த்தையே விரமாய தஸ்யம், அந்த சோகம் துணம் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானா விரமாய தஸ்யம். அப்படிப்பட்ட பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யதாக சாட்சாத் பகவான் ரிஷிப்பிய. சாட்சாத் வியாசாச்சாரியர்கள் எழுதப்பட்டது இந்த பாகவதம். அப்ப புரிஞ்சு பாகவதம் பரமானந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இது சாதாரண ஒரு 4 அக்ஷரம் கொண்ட ஒரு புஸ்தகம் நினைச்சிட கூடாது. பகவானுடைய வடிவமே. பகவானை நெருங்க நம்ம எந்த அளவுக்கு சுகம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பாகவதம் படிக்க நமக்கு பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம் உயர்ந்த சௌக்கியமானது நமக்கு கிடைக்கும். படிச்சு பார்த்தாதான் தெரியும் அதெல்லாம். அதான் சொல்றார் ஜனசிய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலசிய சுதுக்கிதஸ்ய. அப்போ அதர்மத்தை நடத்தையா கொண்ட இந்த ஜனங்கள் எல்லாம் நிறைய துக்கங்களை அனுபவிக்கின்றது. ஏன்னா கிருஷ்ண பக்தி பண்ணாத எல்லாருக்குமே துக்கம்தான் உண்டாகும். அப்ப கிருஷ்ண பக்தியில தான் உண்மையான சௌக்கியம் இருக்கு அப்படின்றது இங்க விதர் சொல்றாரு. அப்படியாப்பட்ட இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டக்கூடியவர்களாக இப்ப நீங்க சொல்ற பாகவதம் பின்னாடி இதுக்கு அந்த பாகவதம் உலகத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பாகவதத்தை தெரிந்து கொண்ட மக்கள் எல்லாம் கரையேறுவாங்க இல்லையா? மகான்கள்லாம் எதுக்காக பாகவதம் சொல்றாங்க? உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் சேமம் அடைந்ததுக்காக தான். அதுக்குன்னே மகான்கள் சஞ்சரிக்கிறாங்களாம். அதான் அனுக்கிரகா ஏக சரந்தி நூனம். மகான்கள் எதுக்காகனா தங்களுக்கு எதுவும் லாபம் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா பணத்தை எதிர்பார்த்து பாகவதம் சொல்லாதவங்கள சொல்றேன். பணத்தை எதிர்பார்க்காம பிறர் அனுக்கிரகத்தை அவங்களுக்கு நல்ல வழி அடையணும். இப்போ சுகாச்சாரி எதுக்கு தேடி வந்தார் பரிசுத்தன? 7வது நாள் அவன் மரணத்தை அடையக்கூடாது, அவன் மோட்சத்தை அடையணும், அவன் நல்ல கதி அடையணும்ன்ற நோக்கத்துக்காக அனுக்கிரகம் பண்றதுக்காக தான் சுகாச்சாரி வந்தாரே தவிர அவன் பரிசுத்தி ஏதோ பொன்முடிப்பு கொடுப்பான்றது. ஏன்னா அவனே ஆண்டியா வந்திருக்கான், எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கான். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ராஜ்யத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட பொன்முடிப்பு கொடுத்துருப்பான். இப்ப போய் என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்ப அவனால எனக்கு என்ன கிடைக்கின்றது முக்கியம் இல்லை. இப்ப நான் சொல்ற பாகவதத்தினால அவனுக்கு அனுகிரகம் ஏற்படும். பகவத் அனுகிரகம் அதுக்காக வேண்டிய மகான்கள்லாம் சஞ்சரிக்கிறாங்களாம். அந்த ஆத்மா கரையேறணும், ஒரு ஆத்மா கூட நரகத்துல போகக்கூடாது,
எல்லாரும் பாகவதம் படிச்சு தெரிஞ்சுன்னு ஜென்மாவை கரையேற்றி கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தான் மகான்கள் லோலோன்னு சஞ்சரிக்கிறாங்களாம். தங்கள் சுயநலம் மட்டும் தாங்கள் மட்டும் கரையேறியாச்சு. அவர்களுக்கு பாகவதம் ஏகாந்தமா ஏகாந்த லாபம் வச்சசோனுபம் சாம் சுஸ்லோகம் அவளேர் குணவாதமாகு. அப்படி இவர்கள் மட்டும் பாகவதம் படிச்சுன்னு அனுபவிக்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்காக தான் மட்டும் கரையேறினா போதும்னு நினைக்கிறது பாகவத தர்மம். பாகவதற்கு அழகு கிடையாது. ஏகாந்த லாபம் வச்சசோனுபம் சாம் சுஸ்லோகம் அவளேர் குணவாதமாக சுதேஷ்ச வித்பத் உபாகிருதாயம் கதாசுதாயம் உபசம்பிரயோகம். வாக்கடைஞ்ச பலனே என்னன்னா பகவத் குணங்களை அனுவாதம் பண்ணி சொல்றதுதான், மற்றவங்களை எடுத்து சொல்றதுதான். அதான் நோக்கமே. எதுக்கு உபன்யாசம் பண்றானா? ஏதாவது பணம் கிடைக்கணும் கிடையாது. இந்த சொல்ல 4 பேர் காதுல விழுந்தா அவர்களும் கிருஷ்ணனை பத்தி கேட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? பாகவதம் கேட்ட பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? அப்ப கொஞ்சமாவது இந்த கிருஷ்ண பக்தி திரும்புவாங்க இல்லையா? அந்த நோக்கத்துக்காக தான் மகான்கள் அனுகிரகம் பண்றதுக்குன்னே சஞ்சரிக்கிறாங்களாம். அதான் சொல்ற சுதஸ்ச வித்வத் உபாகிருதாயம். விஷயம் தெரிஞ்சவங்க எதனால பாகவதம் கேட்கறாங்கன்னா அதான் காதடைஞ்ச பலன், ஜென்மா சாபல்யம் உண்டாகும். பகவான் எதுக்காக நம்ம காது கொடுத்துருக்கானா? கிருஷ்ண கதையில கேட்கறதுதான் காது கொடுத்துருக்கானா. அப்பதான் நீ காது பகவான் கொடுத்ததுக்கு சரியான பலன் கிடைச்சது. என்னன்னா பாகவதம் கேட்கறதுனால. வாக்கடைஞ்ச பலனே என்னன்னா பகவானுடைய குணங்களை எடுத்து பேசுறது. சுஸ்லோகமோட குணவாதமாகு. அப்படி நல்ல ஸ்லோகங்கள் கொண்டது. எதனா கிருஷ்ணனை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தான் நல்ல சுஸ்லோகம், சிறந்த ஸ்லோகங்கள். அவருடைய புகழை பாடுவதுதான். அப்போ கதாசுதாயம் உபசம்பிரயோகம். இந்த காது எதுக்காக பிரயோகம் பண்ணாமா? உபயோகம் பண்ணாமா? பிரயோகம் பண்ணாமா? கதாசுதாயம் கிருஷ்ண கதைகளை கேட்பதற்காக தான். அப்படி கேட்டா என்ன ஆகணும்? அசேஷ சங்கிலேஷ சமம் விதத்தே குணானுவாத சவணம் முராரே. மிச்சமில்லாம நம்ம பாவங்கள் எல்லாம் அசேஷ சங்கிலேஷ எல்லா கஷ்டங்களையும் எல்லா சங்கிலேஷங்களையும் எல்லா பாவங்களையும் போக்கிவிடக்கூடிய விதத்தே குணானுவாதம் சவணம் முராரே. பகவானுடைய கிருஷ்ணனுடைய குணங்களை பத்தி அப்படிப்பட்ட போதனைக்கு கூட பகவான் மோட்சம் கொடுத்தானே. ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தா கைகை இடத்துல கூட அன்பா பேசினாரு. அவள் திருப்திக்காக காட்டுக்கு போனாரு அப்படின்னு பகவானுடைய குணங்களை எடுத்து எடுத்து பேசுறதுனால என்ன ஆகும்னா அனுவாதம் பண்ணி அது யார் எடுத்து சொல்றாங்கன்னா அனுவாதே சவணம் முராரே. அப்போ யார் கிருஷ்ண கதைகளை ராமருடைய கதை பகவானுடைய கதைகளை சவணம் பண்றார்களோ அவருக்கு முரண் என்ற அசுரனை முரணை என்ற அசுரனை அழித்தது போல நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் அழிச்சிடறாராம் பகவான். அசேஷ சங்கிலேஷ சமம் விதத்தே. எல்லா துன்பங்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து மனுஷ சாந்தி உண்டு பண்றாராம் பகவான். அப்படி இருக்கும்போது புனஸ்த சரணாரவிந்த பராக சே பாரதில் ஆத்மலப்தாக. அப்போ பகவானுடைய திருவடி கமலங்களை நேரடியா வழிபடுபவர்கள் அந்த ஆத்மலாபத்தை அடையதை பத்தி சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? அவர்கள் ஆத்மலாபத்தை அடைந்து விட்டார்கள், அதனால கிருஷ்ணனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாகவதம் சொல்றது. இதெல்லாம் அப்போ அனுக்கிரகாயேக சரந்தினோனம் பூதானி ஜனார்தனஸ்ய. அப்ப மக்களை பக்தி மார்க்கத்துல திருப்புவதற்காகவே மக்கள்லாம் அந்த அனுக்கிரகத்துக்காகவே மகான்கள்லாம் சஞ்சரிக்கிறார்கள். இந்த ஆத்மாக்களை கரையேற்றுவதற்காக. ஏன்னா சொல்ற யார் மனுஷ ஜென்மா எடுத்து ஹரிகதையில் ஈடுபடலையோ அவர்கள் வீணாக வாக்கெல்லாம் அதான் சொல்றேன்னு ஹரே பதானு ஸ்மிருதி நிர்வதஸ்ய சமஸ்த துக்காத் யயமாசதத்தே. பகவான் திருவடி கமலங்களை தியானம் பண்ணாவே என்ன அந்த ஆனந்தத்துல சுகச்சியாலே சமஸ்த துக்காத் எல்லா துக்கங்களும் வயமாயிடுமா. எல்லாமே அவைகள்லாம் அந்த துக்கங்கள்லாம் தேஞ்சு போயிடுமா. அந்த துக்கங்கள்லாம் இருக்க இடம் தெரியாம பறந்து போயிடும். அப்போ யாரு
இவங்களை பத்தி யார் கவலைப்படுறதுன்னா பித்தர்கள் எல்லாம் கவலைப்படுவாங்க. நம்ம வம்சத்துல வந்திருக்காங்க, இவரெல்லாம் பாகவதம் கேட்காம போறாங்களே, நாமளும் மனுஷனா இருந்தோம், நம்ம தான் கேட்காம நம்ம ஏமாந்து போயிட்டோம். ஆனா நம்ம நம்ம வம்சத்துல வந்த இவர்களாவது பாகவதம் கேட்பாங்களா? அவர்கள் பரிதபிக்கக்கூடிய நிலையில பித்தர்கள், அதாவது ஒரு நரகத்துல இருக்காங்க, ஒரு கஷ்டங்கள் இருக்காங்க, ஒரு தீன தசையில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்ம முன்னோர்கள் பித்தர்கள் அவரெல்லாம் வருத்தப்படுவாங்களாம். அதே சமயத்துல இந்த ஸ்தாவரங்கள்லாம் வருத்தப்படுமா, மற்ற ஜீவராசிகள்லாம் வருத்தப்படுமா. அவைகளுக்கெல்லாம் புத்தி இருந்தா எப்படி வருத்தப்படும்னா, நரகத்தில் உள்ளவங்களும் வருத்தப்படுவாங்களாம். இவன்லாம் மனுஷ ஜென்மா கிடைச்சி நாம தான் இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டோம் மனுஷ ஜென்மாவை. ஆக்சுவலி நம்ம ஸ்தாவரமா பிறந்திருக்கோம், இல்லை நரகத்துல போய் விழுறோம், இப்படிலாம் கஷ்டப்படுறோம். அப்போ பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள்லாம் நம்மளை பார்த்து பரிதாபப்படுமா. அதாவது சோச்சான் அவிதோ அனுசோச்சே, பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கிறவங்களோ இல்லை மற்ற ஜீவராசிகள், அது ஸ்தாவர், அதாவது மரம் செடி கொடிகளோ, அவைகள்லாம் நம்மளை பார்த்து கவலைப்படுமா. என்னன்னா, மனுஷ ஜென்மா கொடுத்தும் மனுஷ கிடைச்சும் இப்படி கிருஷ்ண கதை இல்லாம ஆத்ம லாபத்தை தேடிக்காம இப்படி தேக லாபத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறானே, பணம் பொருள்னு அப்படின்னு அவைகள்லாம் கவலைப்படுமா. அழகான இந்த மனுஷ ஜென்மாவை நல்லா பயன்படுத்திக்கலாமே, அருமையான கிருஷ்ண கதைகளை பத்தி பேசலாமே, பாகவதம் படிக்கலாமே, பகவானி குணங்களை எடுத்து எடுத்து பேசலாமே, பகவான் நாமசங்கீர்த்தனம் பண்ணலாமே. இப்படி ஏமாந்து போறாருலே இவரெல்லாம், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹரே கதாயாம் விமுகான் அகேன, அப்படிப்பட்ட பாபிகளாக இருப்பாங்க. ஹரி கதையில விமுகமா இருக்கிற அளவுக்கு பாபிகளா இருப்பாங்க இவரெல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சு கீழ்நிலையில நாம பார்த்து பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க நரகத்துல இருக்கவங்க. மனுஷ ஜென்மா நம்மளாம் நல்லா இருக்கும், ஆனா நரகத்துல இருக்கிறவங்க பார்த்தா நம்ம கவலைப்படுவோம். இப்ப சிறையில இருக்கிறவங்க பார்த்தா நான் வெளியில இருக்கிறவங்க பரிதாபப்படுவாங்க. அவன் சிறையில இருக்கான் பாவம், அவன் எப்பதான் விடுதலை அடைவானோ அப்படின்ட்டு ஜெயில இருக்கிறவங்க பார்த்து வெளியில இருக்கிறவங்க கவலைப்படுறாங்களா இல்லையா? அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த அந்த நிலையில நாம இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி கீழ்பிறவியில் என்ன பாவம், இந்த மரப்பிறவி அடையுது. ஒரு ஆடு பார்த்தா அந்த கசாப்பல்ல அந்த ஆடு பார்த்தா பலி கொடுக்கப்படுகிறது, அதை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். ஐயோ இந்த ஆடு செத்து போதே, அதை பலி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கிற அப்படிப்பட்ட ஜீவன் கூட நம்மளை பார்த்து பரிதாபப்படுத்தான். சோச்சான் அணுவிதோ அனுசோச்சு, எப்படி சோச்சான் அவிதோ அனுசோச்சு. என்னன்னா, நாங்க தான் சரி கீழ்பிறவி எடுத்துட்டோம், கஷ்டப்படுறோம், நீங்க தான் நல்ல பிறவி எடுத்திருக்கீங்களே மனுஷ பிறவி, நீங்க மட்டும் என்னத்தை சாதிச்சிங்க, என்னத்தை லாபத்தை சம்பாதிச்சிங்க, என்ன மனுஷ பிறவி பெற்று நீங்கள் என்னத்தை பெரிய ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சிங்க? நீங்களே தானே எங்களை மாதிரி மிருக வாழ்க்கை வாழறீங்க, கண்டதே காட்சி கொண்டதே குணம், சாப்பிட்றது, தூங்குறது, பிள்ளை குட்டிகளை பெற்றுறது, பாதுகாத்துக்கிறது, வீடு வாங்குற கிடையாது, ஆனா ஆத்ம லாபத்தை தேடிக்கலையே அப்படின்னு நம்மளை பார்த்து வருத்தப்படுமா. நாங்க மனுஷ பிறவி கிடைக்கல, அதனால நாங்க சரி ஓடுறோம், நரகத்துல ஓடுறோம், கஷ்டப்படுறோம். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிற ஜீவராசிகள் சொல்றேன். இப்போ நாளைக்கு வெட்டப்பட போற ஆடு, இப்போ மிருகங்கள் இல்ல பசு பட்சிகள் இல்ல மரம் செடி கொடிகள், இவைகள்லாம் கீழ்பிறவிகள். இவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். ஐயோ இந்த மரத்தை இப்படி வெட்டுறானே துண்டு துண்டா அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். நம்மளால பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கிற அந்த ஜீவராசிகள் நம்மளை பார்த்து பரிதாபப்படுத்தோம். இங்க சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்துல. அப்ப என்னன்னா, என்ன பரிதாபப்படுதுன்னா, நாங்க இழிப்பிறவி அடைஞ்சோம், நாங்க வெட்ட போறோம், கஷ்டப்படுறோம். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க மனுஷ பிறவி கிடைச்சது, நீங்க என்ன நீங்க என்ன ஆத்ம லாபத்தை அடைஞ்சிட்டீங்க, எங்களை பார்த்து நீங்க பரிதாபப்படுறதுக்கு அப்படின்னு அதுங்க கேக்குதான். அந்த ஜீவராசிகள் நம்மளை பார்த்து கேக்குதான், என்னை பார்த்து பரிதாபப்படாத, முதல்ல உன்னை பார்த்து பரிதாபப்படு. நாங்க மனுஷ பிறவி கிடைக்கல, இழிப்பிறவி அதாவது கஷ்டப்படுறோம், எங்களை பார்த்து பரிதாபப்படுறீங்க. நீங்க மனுஷ பிறவி கிடைச்சி மட்டும் நீங்க என்ன லாபத்தை, நீங்க என்ன சாதிச்சீங்க சொல்லும் பார்க்கலாம், நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு நம்மள கேக்குதான் அந்த ஜீவராசிகள். உங்களுக்கு லாபம் கிடைச்சே நீங்க ஆத்ம லாபத்தை தேடிக்கலன்னா அப்ப நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவைகள் நம்ம கேட்குமா. நம்மளால பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்க அந்த ஜீவராசிகள் நம்மளை பார்த்து பரிதாபப்படுத்தும். ஏன்னா நீ என்ன ஆத்ம லாபத்தை தேடின்னு சொல்லி பார்க்கலாம், அவைகளை நம்மளை பார்த்து சிரிக்கும். நீயா என்ன மாதிரி தான், நீ என்ன கண்டதை காட்சி கண்டதை சாப்பிட்டு மிருக வாழ்க்கை தானே வாழற, மனுஷனா இருந்து மனுஷ முறையை சிந்திக்கிற, ஆத்ம லாபத்தை தேடிக்கிற இல்லையே, அப்புறம் என்ன நீ என்னை பார்த்து கவலைப்படுறதுக்கு?
அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கு கவலைப்பட்டான். அதான் சொல்ற சோச்சான்னு அவிதோ அனுசோச்சே. நம்மளை பார்த்து அது கவலைப்பட்டான். நம்மள வந்து உன்னை பார்த்தாண்டா பாரு கவலைப்படுற மனுஷ பிறவி கழிச்சு நீ வந்து எங்களை பார்த்து கவலைப்படுறியே. நீ உன் ஜென்மாவை கரையேற்றிக்கோ. நீ கிருஷ்ண கதையை கேளு, நீ பகவன் நாமா சொல்லு, புரியுதா? கிருஷ்ண கதைகளை பத்தி பேசு, கிருஷ்ண பக்தியில ஈடுபடு, கிருஷ்ண சேவையில் ஈடுபடு முழுமையா. அதான் நீ செய்ய வேண்டியது. அதை முதல்ல நீ பார். அப்படி நீ செய்தன்னா உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்காங்களே அவங்க எல்லாம் கரையேறிடுவாங்க. இல்ல வேற ஏதோ லோகத்துல கஷ்டப்படுற லோகத்துல இருந்தாங்கன்னா அவர்களெல்லாம் கரையேறிடுவாங்க. பித்திருக்களா இருந்தா அவரெல்லாம் மோட்சம் அடைவார்கள். எந்தெந்த லோகத்துல இருக்காங்களோ அவங்களாம் ஜென்மா சாபல்யம் அடையும். இல்ல நரகத்துல இருக்காங்கன்னா நம்ம வம்சத்துல இருக்க யாருன்னா அவரெல்லாம் நீ படிக்கிற பாகவதத்தினால நீ கேட்கிற கதையினால அந்த ஆத்மாக்கள்லாம் கரையேறுமா. அது முதல்ல புரிஞ்சுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாம மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுறத விட முதல் நம்மளை நினைச்சு நம்ம பரிதாபப்படணும். நாம எந்த நிலையில இருக்கிறோம்? நாம மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம். ஐயோ இவங்கெல்லாம் வரல, நீ என்ன பண்ண, நீ என்ன கிருஷ்ண பக்தி பண்ண சொல்லு பார்க்கலாம். நாம சுயநலத்தோட தானே பணம் பதவி இருந்து இதில் தானே போடுறோம், இதில் தானே புத்தி போகுது. கிருஷ்ண பக்தியில எங்க வரும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? அதுதான் இங்க ஜாக்கிரதை பத்திர இதுல சொல்றாரு. இது சோச்சான் அனுவிதோ அவிதோ அனுசோச்ச ஹரே கதாயம் விமுகான் அகேன. எதுக்காக கிருஷ்ண கதை கேட்க முடியல? அவன் பாவம் தான். கிருஷ்ண கதைக்கு வரவிடாதபடி கிருஷ்ண கதை கேட்க விடாதபடி பண்றதான். அத சொல்ற ஷினோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர் விரதாவா அத கதிஸ்மதீனம். அப்பா நீ பேசலாம், வெட்டி கதை பேசலாம், இன்னைக்கு பூரா தேவையில்லாத கதைலாம் பேசலாம். இல்ல நான் நகைலாம் சேர்த்துக்கிறதுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நகைலாம் சேர்த்து வைக்கணும், அதை பத்தி தான் பேசுறேன். பிரயோஜனமானது தான், உனக்கு பிரயோஜனமானது. ஆனா காலன் பொறுத்துக்க மாட்டான். அவன் அனிமிஷா எனவே இமைக்காத கண்களோட காலதேவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உன் ஆயுசு அபகரித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையில நீ பட்டாவே உன் ஆயுசு குறைஞ்சிடும். காலதேவனுடைய பார்வையில் பட்டாவே. ஏன்னா எப்படி அவன் ஆயுசு குறையுது தெரியுமா? பகவத் பக்தி இல்லாம கிருஷ்ண பக்தி இல்லாம நீ பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் விருதா வீணான பேச்சுக்களே ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இல்ல நான் குடும்பத்துக்கு தேவையான சொத்து சுகம் சேர்க்கறத பத்தி தான் பேசினேன், நான் பணம் சேர்க்கறத பத்தி தான் பேசினேன், நான் கட்டில் பீரோ எல்லாம் வாங்கணும், இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லாம் வாங்கணும், அதை பண்ணணும், இப்போ கடன்களை அடைக்கணும், நான் ஒரு பெரிய வீடு கட்டணும், பெரிய பங்களா கட்டணும், பெரிய கம்பெனி கட்டணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், குடும்பத்துக்கு தேவையானது எனக்கு தேவையானது, ஜனங்களுக்கு என் குழந்தைகளும் நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நான் இதை பத்தி இதெல்லாம் உனக்கு பிரயோஜனமா இருக்கலாம். ஆனா பாகவதத்து பிரகாரம் பார்த்தா, பகவத் சம்பந்தம் பார்த்தா இதெல்லாம் விரதா வீணாக காலத்தை விரயம் பண்ணியிருக்க. இது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பத்தி பேசுறதால உன்னுடைய வார்த்தைகளும் வீணு, உன்னுடைய நினைவுகளும் வீணு, உன்னுடைய செயல்களும் வீணு, விரதா அப்படின்னு பதம் போட்டிருக்கு. அப்ப கிருஷ்ண பக்தி இல்லாத காரணம் என்ன? உன்னுடைய பாவம் தான் கிருஷ்ண பக்திக்கு வரவிடாதபடி பண்ணி இது மாதிரி பௌதிக விஷயங்கள்ல உழ வச்சு உன்னை வந்து இந்த மாயில மக்னமாக்கி இந்த சம்சாரத்துல உன்னை உழ வைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அதான் இங்க விதல சொல்ற ஷினோதி அப்படின்னு. ஷினோதினே வாழ்க்கை தேஞ்சுட்டே போதான். ஒவ்வொரு வருஷம் பர்த்டே கொண்டாடுறான். 30 வருஷம் நான் 30வது பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறான். நீ 30 வருஷம் போயிட்ட, உன் ஆயுசுல 30 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா அது சந்தோஷம் கிடையாது, அது துக்கப்பட வேண்டிய விஷயம். ஆத்ம லாபத்தை சம்பாதிக்காம வீணா விரதா வீணா எதையோ பேசி எதையோ நினைச்சு எதோ செயல்களை செய்து இப்படி 30 வருஷம் வீணா போயிடுச்சு, நீ வருத்தப்பட வேண்டியது. அதை போய் சந்தோஷமா கொண்டாடுறான் பர்த்டேன்னு இல்லையா? 60 வயசு போயிடுச்சுன்னா 60 வருஷம் நீ சந்தோஷப்பட வேண்டிய 60 வயசு உன் ஆயுசு குறைஞ்சிச்சு, மரணத்துக்கிட்ட வந்துட்டு இருக்க. என்னது 30 வருஷம் போயிடுச்சுன்னா இல்லை இன்னும் எத்தனை வருஷம் உன் ஆயுசு வந்து 60 வருஷம் தான் போட்டிருக்கு, இல்லை 70 வயசு போட்டிருக்குன்னா இல்லை 100 வருஷம் போட்டிருக்கு. அதான் இப்போ 30 வருஷம் அதெல்லாம் ஆயுசுல கழிஞ்சு போச்சு, மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நீ வருத்தப்படணும். ஆயுசு தேஞ்சுட்டே வருது. ஷினோதி ஆயுசு தேஞ்சுட்டே வருது. அப்போ இமைக்காத கால சொல்வியா இருக்கிற பகவான் நம்மளை ஜாக்கிரதையா கவனிச்சிருக்கானே, எப்போ இவனை பிடிக்கலான்னு காத்துன்னு இருக்கானே. அதான் சொல்ல அனிமிஷஸ்து, நிமிஷம் இல்லை அனிமிஷம்னா இமைக்காத கண்களோட பகவான் நம்மளை பார்த்துன்னு இருக்காராம். காலஸ்வரூபியா பகவான் இவன் ஆயுசு கழிக்கலான்ட்டு. அவர் ஏன்னா அவர் தேவன், அவரோட மனுஷனாக்கி நாம அவரை எதிர்க்க முடியாது, காலத்தை எதிர்க்க முடியாது. ஏன்னா அவர் தேவன். அது சொல்றாரு ஷினோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம்
அவனுடைய ஆயுசை அபகரிக்கிறார். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே. எதனால அவன் ஆயுஸ் தேயுதுன்னா விருதா வீணான பேச்சுக்களாலையும் கிருஷ்ண பக்தி இல்லாத ஆத்மலாபம் ஆத்ம விஷயத்தை சம்பந்தம் இல்லாத உடல் பற்றி மனசை பத்தி இந்த வீட்டை பத்தி குடும்பத்தை பத்தி நீ பேசுற பேச்சுக்கள் எல்லாமே வீணானது மட்டும்தான். அதான் சொல்ற விருதா வாத கதிர் ஸ்மிருதினாம். நீ கதி உன்னுடைய நடத்தை நீ ஓடுறது எல்லாம் வேஸ்ட். நினைவுகள் எல்லாம் வேஸ்ட். பகவானை பத்தி நினைச்ச கண்ட அசத்துக்களை பத்தி நினைச்ச, நீ அழியக்கூடிய விஷயங்களை பத்தி நினைச்ச, அழியாத பகவானை நினைச்ச. நீ அழிவற்றவனா இருக்கிறதுக்கு அழியக்கூடிய விஷயங்கள் நினைச்ச, நீ அழிஞ்சுதான் போகணும் அப்படின்னு உன் ஆயுசு தேஞ்சுன்னு தான் வரும். நீ அழியக்கூடிய அசத்து தானே பத்தி அசத்து பத்தானே நினைச்சிருக்க. தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபீஹி தேஷாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன் அப்படின்னு பஷ்யதி. அவர்களால ஏமாற்றப்படுகின்ற நீ அப்போ அசத்தை பத்தி நினைச்சா நீ அந்த அசத்தான அழியக்கூடிய விஷயத்தை பத்தி தியானம் பார்த்தால் நம்மளும் அழிஞ்சுதான் போகணும். மரணத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அழியாத பகவான அல்லவா அவனை பத்தி அல்லவா பேசணும், அவனை பத்தி அல்லவா நினைக்கணும், அவன் செயல்கள் அல்லவா நம்ம ஈடுபடணும். அதுதான் இங்க சொல்றார். ஸ்ரீனோதி தேவம் அனிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர் விரதா வாத கதிர் ஸ்மிருதி நாம் ததஸ்ய கௌஷாரவ சர்ம தாதுகோ ஹரே கதாம் ஏவ கதா சுசாரம். என்ன ஸ்லோகம் பாருங்க அருமையான. அதனால சர்ம தாதுகு எப்படி புஷ்பங்கள்ல உள்ள புஷ்பலத்தை நீக்கிட்டு அது உள்ள மகரந்தத்தை நீக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற தேனை மாத்திரம் அந்த தேனி எப்படி பருகிறதோ அது மாதிரி உலகத்துல எவ்வளவோ சாரமற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அது சாரமானதாக நாம நினைத்துக் கொள்கிறோம் முட்டாள்தனத்தினால, மாயில மயங்குந்தால. அவைகள்லாம் எல்லாத்தையும் தள்ளிட்டு இந்த சாரமான இந்த பாகவதத்தை மாத்திரம் கிருஷ்ண பக்தியை மாத்திரம் சுவைக்கக்கூடிய அந்த கதைகளை அவைகளை மட்டும் எனக்கு திரட்டி எடுத்து அந்த கிருஷ்ண கதைகளை எனக்கு சொல்லுங்களேன் என்று விதுரர் மைத்ரேயர் இடத்துல கேட்டுக்கொள்கிறார். பாருங்க. ததஸ்ய கௌஷாரவ சர்ம தாதுகோ ஹரே கதாம் ஏவ கதா சுசாரம். எல்லா கதைகளுக்குள்ள சாரமானது. அவன் கதை இவன் கதை, அவன் வீட்டு கதை இவன் வீட்டு கதை, வம்பு கதை அதெல்லாம் கேட்காத. கிருஷ்ண கதை தான் எல்லா கதைகளுக்குள்ள சாரமானது. தேன் போல புஷ்பங்கள் இருந்து எடுத்துன்னு அதைத்தான் நம்ம கேட்டு அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்றாருங்க. உத்ருத்திய புஷ்பேபிய இவார்த்த பந்தோ சிவாயன கீர்த்தைய தீர்த்த கீர்த்தேகே. என்ன ஸ்லோகம் பார். ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுகோ ஹரே கதாம்யேவ கதா சுசாரம் உத்ருத்திய புஷ்பேபிய இவ அர்த்த பந்தோ. அப்படி புஷ்பத்திலிருந்து தேனை மாத்திரம் எடுத்து அந்த தேன் எப்படி கிரச அந்த தேனை மாத்திரம் போய் ஒவ்வொரு பூக்கள் இருந்து அந்த வண்டு தேனை மாத்திரம் பறிச்சுன்னா அது தேனோட கட்டிடுதோ அது மாதிரி பல புராணங்கள் இருக்கக்கூடிய பகவானுடைய குணங்களை மாத்திரம் எடுத்து அதை மட்டும் தனியா சுவைச்சுட்டு அனுபவிக்கக்கூடிய தேனி போல நம்ம இருக்கணுமா. அதான் இங்க சொல்றாரு சர்ம தாது. அதுதான் என்ன பண்ணும்னா சிவாயன்னக எங்களுக்கு அது மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. கீர்த்தைய தீர்த்த கீர்த்தேகே. அந்த புகழ் தான் கிருஷ்ணனுடைய பகவானுடைய புகழ் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தது. அப்படிப்பட்ட புகழுடையது பகவானுடைய புகழானது. அப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்கள் ஆகிய நீங்கள் மைத்ரேய மகரிஷியே நீங்கள் அப்படிப்பட்ட தீர்த்த பூதர்கள் நீங்களாம். அப்படியோட பகவானுடைய புகழ் மட்டும் பரிசுத்தப்படுத்தக்கூடியது இல்லை, மகான்களுடைய புகழும் பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அப்படி புரிஞ்சுக்கணும். மைத்ரேயர் சாதாரணமான மகாத்மா கிடையாது. அவர் பெரிய பிரம்மரிஷி. அவர் பிரம்ம தேசத்துல பிரகாசிக்கக்கூடிய மைத்ரேயர். அந்த மகாத்மா அப்படியேப்பட்ட பரிசுத்தமான. அப்போ இவர்களால தீர்த்தங்கள்லாம் பாவனமாகுமா மைத்ரேயரால. மைத்ரேய போய் தீர்த்த யாத்திரை போனாருன்னா கஷேத்திரம் சேர்த்து போனா அந்த இடத்த இவர்கள் பாவனமாக்கிட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு அந்த தீர்த்த யாத்திரை கஷேத்திரத்துல ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. விதரரே அப்படிப்பட்டவர் தான். விதரரை பார்த்து யுதிஷ்டர் சொல்றார் பகவத்கீதா பாகவத தீர்த்த பூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குருபந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிரதாக. இவர்கள் தீர்த்த யாத்திரைக்கு போறது எதுன்னா அந்த தீர்த்தங்களை பாவனமாக்கிறதுக்காக போறாங்க. அப்ப பாவிகளை பரிசுத்தமாக்கக்கூடிய தீர்த்த பூதர்கள் இவங்களாம். இவங்களாம் நடமாடும் கோயில்கள் இவங்களாம். ஏன்னா அந்த அந்தஸ்தோ கதாபிரதா இருதயத்துல பகவானை சுமந்து கொண்டு சஞ்சரிக்கின்ற நடமாடும் கோயில்களா இவங்களாம் மகாத்மாக்கள்லாம். அதனால சொல்ற
சிவா என்ன கீர்த்தைய தீர்த்த கீர்த்தேகே. அப்போ எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய புகழுடையவர் பகவான். மகான்களே அப்படிப்பட்டவங்க தான். மைத்திரேயர் அப்படிப்பட்டதுதான், விதுரர் அப்படிப்பட்டதுதான், அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் தான். அப்போ அவர்களுக்குள்ள இருக்கிற அல்பார்த்தசிய அவர்களுக்குள்ள இருக்கிற சம்பாஷணை அல்பமான அர்த்தமுடையதாக இருக்காது. அவர்கள் உயர்ந்த அர்த்தங்கள் பொதிந்ததாக தான் இருக்கும். அதனால அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சவுனகாதி மகர்ஷிகள் முன்னாடி கேட்டாங்க. அதுதான் இப்போ விதுர மைத்திரேய சம்பாத ரூபமாகவே 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் பூரா இந்த விதுர மைத்திரேய சம்பாத ரூபமாக இந்த சம்பாஷணைகள் அருமையான வராக அவதாரத்தில் ஆரம்பிச்சு கபில வாசுதேவர் அவதாரம், அப்புறம் தக்ஷ 4ஆம் ஸ்கந்தம் போது தக்ஷ யக்ஞம், துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், அங்கனுடைய சரித்திரம், வேணனுடைய சரித்திரம், அங்கன் சரித்திரம், பிருது சரித்திரம். அதுக்கு பிறகு பிராச்சீனனுடைய சரித்திரம், பிரச்சேதசுடைய சரித்திரம், பிராச்சீன பர்ஹிஸ்னுடைய சரித்திரம், புரஞ்சனோ பாக்கியனும், இவைகள்லாம் அதுல ருத்ரகீதம், இது மாதிரி அருமையான புண்ணிய சரித்திரங்கள்லாம் இந்த 4ஆம் ஸ்கந்தத்துல அடங்கியிருக்கு. 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தத்துல அடங்கியிருக்கு. இவைகள்லாம் விதுர மைத்திரேய சம்பாத ரூபமாக அப்படி திரட்டி எடுத்து கொடுக்கப்பட்டது. இந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் மட்டும் கேட்டே விதுரருக்கு பக்தி, கிருஷ்ணத்துல பக்தி உண்டாயிடுச்சான். நம்ம பாகவதம் பூரா படிச்சே பக்தி வரலையே அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. விதுரருக்கு என்னன்னா சாரமான விஷயத்தை கிரகிச்சிருந்தார். அப்படியே காதுல கேட்டுட்டே வந்தார் அவர் சொல்றத. அப்போ கபில உபதேசம் கேட்டாவே பக்தி வந்துடும், துருவச்சத்திரம் கேட்டாவே பக்தி வந்துடும். அப்ப இதுவே போதும். அவரு நிறைய கேள்வி கேட்டார் விதுரரு. ஆனா அவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் எதிர்பார்க்கல. அவர் கேட்ட இந்த கொஞ்சம் அதுல சொல்லக்கூடிய இந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தத்துல இந்த கபில வாசுதேவ உபதேசம், துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், இந்த புரஞ்சன பாக்கியம், இது கேட்டே அவருக்கு என்னன்னா பகவானத்துல எல்லையற்ற பக்தி உண்டாயிடுச்சான் விதுரருக்கு. ஆஹா, எனக்கு ஜென்மாவை கரையேற்றக்கூடிய அப்படிப்பட்ட மோட்ச கரையை எனக்கு காட்டி, இந்த சம்சார சகத்துல கரையாகிய மோட்சமாகிய அந்த திருவடியை, பகவானுடைய திருவடியை காண்பிச்சு கொடுத்தீர்களே, அந்த மோட்ச மார்க்கத்தை காண்பித்து கொடுத்தீர்கள் என்று மைத்திரருடைய திருவடிகளை தலையில சுட்டிண்டு, அப்போ இருதயத்துல ஹரியை தியானம் பண்ணிட்டு தலையில மைத்திரருடைய பாதத்தை சுட்டி கொண்டு அவரே ஸ்தோத்திரம் பண்றார் விதுரர். ஏன்னா இந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தமே போதுமானது என் பக்திக்கு. இதுக்கு மேல நான் கேட்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நிறைய கேள்வி கேட்டீங்களே, அதெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம். இந்த பதிலே எனக்கு பரிபூர்ணம் ஆயிடுச்சு. கிருஷ்ண கதைக்கு வந்துட்ட பிறகு அப்புறம் எல்லா கேள்விகளும் அடங்கிட்டோம் கப்பு சிப்புன்னு. குருநாதனுடைய சன்னிதானத்துல வந்துட்டோம்னாவே அவர் சொல்ற அந்த கிருஷ்ண பக்தி பத்தி கேட்ட ஆரம்பிச்ச உடனே என் கேள்விகள் எல்லா கேள்விகளும் விடை கிடைச்சிருச்சு. மைத்திரேயரே, குருநாதா, எனக்கு இது போதும், அவ்வளவுதான். இனிமேல் நான் கேட்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நான் உங்க கையில கேள்வி கேட்கறது ஒண்ணுமே இல்லை. நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் பரிபூர்ணமா கிடைச்சாச்சு. எப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்களோ, ஆஹா, இந்த பக்தியே போதுமானது, இதுலயே நான் ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் அடைஞ்சிட்டேன், எனக்கு பெரிய அனுபவம் ஏற்பட்டுச்சு, இந்த பாகவத அனுபவம் ஏற்பட்டிருக்கு, இந்த பிரம்மானந்த நிலை இதுவே போதும். அப்போ விதுரர் நிறைய கேட்டாருன்னா இல்லை, இந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் மட்டும் கேட்டு அவருக்கு எல்லையற்ற பக்தி உண்டாச்சு. அதனால பாகவதம் பூரா படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை நம்ம மனசை பறி கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு விஷயத்துல மனசை எடுக்கவே முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, முதல் ஸ்கந்தம் மட்டுமே நம்ம படிச்சோம்னா அதுல அவ்வளவு பக்தி சொட்ட சொட்ட இருக்கு. நாரதருடைய கதை, குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, பரிஷத்தினுடைய கதைகள், அப்படி அர்ஜுனுடைய புலம்பல், அதெல்லாம் அப்போ அந்த குருதேசத்து பெண்களுடைய ஸ்துதிகள், அதெல்லாம் படிச்சோம்னா மனசை மீட்டெடுக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அப்படி அடங்கி இருக்குது. மகாபாரதம் பூரா அந்த முதல் ஸ்கந்தத்திலே அடக்கி வச்சிருக்காரு. அதை படிச்சாவே போதும். நிறைய புஸ்தகங்களை படிக்காதீங்க. இந்த மூலபாராயண புஸ்தகத்தை படிச்சா இதுல இருக்கிற விஷயங்கள், இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே போதும், நம்ம மனசு நிரம்பி போயிடும், திருப்தியா இருக்கும். கேட்டது அவ்வளவு அருமையா இருக்கும் பாகவதத்தை படிக்கிறது. இது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம மனசு திருப்தியா இருக்கும். இந்த பாகவதத்துல இருக்கிற சௌக்கியம் வேற எதுவுமே கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, உலகத்துல எங்கெங்கயோ போய் எதையோ பார்த்து ஏமாந்தாச்சுங்க, போதுங்க, எல்லாம் விருதா. வாத கதிர் ஸ்மிருதினா, கதினா ஓடி ஓடி அலைஞ்சுது.
நம்ம வழி, அந்த வழியை பல வழிகள்ல போய் நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும். காலம்தான் விரயமாச்சு, வீணாச்சு, வீணாக போச்சு. எதையோ சிந்திச்சுன்னு மண்டையை போட்டு குழப்பின்னு சிந்திக்காம ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. தூக்கத்துல கூட சிந்தனை இல்லாம இருக்கலாம். பார்த்தா கனவு வந்துடுது. அப்போ அந்த கனவுல சிந்திக்கிறான். அப்பவும் மனசு வேலை செய்யுது. பேசுறது பார்த்தா சும்மா தொண ஏதாவது பேசிகிட்டே இருக்கான். அப்போ என் வாயும் ஒழிய மாட்டேங்குது. இதுதான் சின்ன வயசுல இருந்து இதுதானே செய்யறேன். என்னத்தை கண்ட, என்ன லாபத்தை கண்ட? இவ்வளவு நாள் பேசினேன், இவ்வளவு நாள் எங்கேயோ ஓடினேன், இவ்வளவு நாள் எதையும் நினைச்ச, எதாவது சிந்திச்ச, என்னத்தை நம்ம பெருசா நம்ம சாதிச்சுட்டோம் சொல்லும் பார்க்கலாம். ஒன்னே ஒண்ணு, ஆத்ம லாபத்தை இழந்துட்டோம். அவ்வளவுதான். நம்ம ஜென்மாவில கண்டது இது மட்டும்தான். எங்கேயோ ஓடினேன், யாருக்களையோ பேசினேன், ஏதோ சொன்னாங்க, அது கேட்டேன், அது நல்லதுனாங்க, இது நல்லதுனாங்க, அங்க போனாங்க, இங்க துன்பத்தை அனுபவிச்சேன், அங்க இன்பத்தை அனுபவிச்சேன், அவர்களால துன்பம் அனுபவிச்சேன், இவங்களால துன்பத்தை அனுபவிச்சேன், இவங்களால சந்தோஷம் அனுப்பிச்சேன், இவங்களால சந்தோஷம் அனுபவிச்சேன், அப்படி இப்படின்னு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கணுமே தவிர, ஆனா கடைசியில என்ன மெஞ்சிச்சுன்னா எதுவுமே ஞாபகத்துல இல்லை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு சௌக்கியம் இல்லை, வெறுப்பாகி போச்சு. அப்ப எல்லாம் வேஸ்ட் தானே. எல்லாம் நினைவுக்கு கூட ஞாபகம், நம்ம அனுபவிச்ச சௌக்கியங்கள் நினைவுல கூட வரலையே, எல்லாம் மறந்து போச்சு. அதே மாதிரி துன்பங்களும் மறந்து போச்சு நிறைய விஷயங்கள். அப்ப எல்லாம் வேஸ்ட் தானே. எதுவும் நிலையா இல்லையே, எந்த சௌக்கியங்களையும் சுக துக்கம் எதுவுமே நிலையா இல்லையே. நான் அனுபவிச்சதெல்லாம் அப்படின்னா இவைகளுக்காக தேடி தேடி ஓடி, சுகத்துக்காக தேடி ஓடி காய்ச்சல கால வரையும் தான் ஆச்சு. என்னத்தை கண்டோம்? காலம் பூரா எதுலயோ போய் ஏமாந்து, வாழ்க்கையை ஏமாந்தது தான் மிச்சம். புரியுதா? அதனால இனிமேலாவது நாம ஏமாறாம நித்தியமான ஆத்மலாபத்தை அடையணும்னா கொஞ்சமாவது பாகவதத்தை கேட்கணும். எப்படின்னா எல்லா புஷ்பங்களுடைய மரகதத்துடைய சாரம் இந்த தேனு, அந்த கிருஷ்ண லீலைகளை மாத்திரம், பகவானுடைய குணங்களை மாத்திரம், அந்த தேனை மாத்திரம் திரட்டெடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மகான்கள் வாக்குல நம்ம கேட்க தெரியல. விதுரர் கேட்டு வாங்கி கொடுக்குறார் மைத்திர இடத்துலேருந்து. அதை நம்ம அப்படியே நம்ம கிரகிச்சா போதுமானது. அந்த தேனை மாத்திரம் சுவைச்சா போதுமானது. நாம எங்கேயும் ஆத்மலாபத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. நமக்கு எல்லாம் கிடைச்சாச்சு. தியானத்துல இருக்கான்னு தேடுறான்றான். நான் தேடுறேன், தியானம் பண்றேன், ஒருமுகப்படுது, எனக்கு அது தெரிய மாதிரி, இது தெரிய மாதிரி, ஏதாவது அதிசயம் தெரியும் அப்படின்னா எதையோ தேடி இருக்கான். தியானத்துல தேடுறான். சில பேர் ஞானத்துல தேடுறான், இதுக்கு நேத்தின்னு. ஆனா இன்னி வரைக்கும் அடைஞ்ச பாடு கிடையாது. ஆனா பாகவதல் தான் திருப்தியா இருக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணன் கடிச்சிட்டானே. இதுல பார்த்தா ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் கிருஷ்ணன் தெரியறானே. எனக்கு பர்கா பீடம் நடவரு பபு கர்ணயோ எனக்கு கடிச்சிட்டானே பகவான். நான் கிடைக்கலன்னு நான் ஏன் கவலைப்பட்டு இருக்கிறோம்? எனக்கு திருப்தியா இருக்கே, என் மனசுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கே, பூர்ணமா இருக்கே என் மனசு. இந்த பாகவதம் படிச்சா பதத்துக்கு பதம் கிருஷ்ணாத் விமுகசியா, கிருஷ்ணன் திரும்பி பார்க்காதனால தான் வாழ்க்கை வீணா போகுது அப்படின்னு என்னை அடிக்கடி ஜாக்கிரதைப்படுத்துது இந்த பாகவதம் பார்த்தா. ஜாகிரதை மட்டும் இல்லை, கிருஷ்ண பக்தியில் என்னை மூழ்கடிக்க செய்கிறது. இந்த கிருஷ்ண பக்தியை தவிர அந்நிய விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு வெறுப்பா தோணுது, வெறுதா வீணான காலமா தோன்றது. ஆனா அதுதான் இங்க விதுரன்னு சொல்றாரு. அப்ப பாகவதர், அப்ப நம்ம அனுபவத்துல விதுரர் இருக்காரா, இல்ல விதுரர் அனுபவத்துக்கு நம்ம வந்திருக்குமானா? நாமெல்லாம் இப்போ வந்தவங்க. அப்ப விதுரர் அந்த காலத்திலேயே பரம் பாகவதரா இருக்கிறார். மகான்களத்துல மைத்திரத்துல கிருஷ்ண கதை கேட்கும் போது மற்றதெல்லாம், அப்ப நம்ம இதெல்லாம் கிருஷ்ண கதையை கேட்காம இத்தனை நாள் நான் வீணாச்சிட்டும் போல இருக்கே, துரியோதனுக்காக ஒழிச்சு திருதராஷ்டிரம் சொல்ற பேச்சு கேட்டுன்னு ஏதோ அங்க மந்திரியா போட்டுட்டாரு, அதுக்காக போய் கட்சியில் என்னன்னா காலத்தை வீணாச்சிட்டும் போல இருக்கே அப்படின்னு இப்ப உணர்றாராம். யாரு? விதுரர். அப்பயே நான் மைத்திரையரே முன்னாடியே உங்களால வந்திருந்தா நான் பாகவதம் கட்சிருக்கேன் இல்லையா? பகவானா பார்த்து என்னை பிடிச்சி தள்ளி விட்டான். யாரு? துரியோதனன் தள்ளி விடல, துரியோதனன் தள்ளி விடல. ஆமா, அஸ்திராபுரத்து இது ஒரு இதா சபையிலிருந்து துரியோதனன் தள்ளி விடல, பகவான் தான் தள்ளி விட்டான். நீ போடா, பொழைச்சிட்டாப்பா, நீ போ, உங்க வீட்டுல நான் சாப்பிட்டேன், போ பொழைச்சிக்கு போ, நீ என் கதைகளை கேட்டு ஆனந்தப்படணும். ஆஹா, விரதா கதிர் எல்லாம் அனுபவபூர்வமா சொல்றாரு விதுரர். இந்த துஷ்டருடைய சகவாசத்தினால கடைசியில அவர்கள் பண்ற அதர்மத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்து, ஆனால் எல்லாம் தடுக்க முடியாம இருந்தேன். நான் இந்த துரியோதனன் சபையில திரௌபதி அவமானப்படுத்தலாம் பார்த்துட்டு இருக்க முடியுது, என்னால் தடுக்க முடியலையே, என்ன சக்தியற்றவனா இருந்தனே. அப்போ இந்த ஆத்மலாபத்தை தெரியும். இந்த துஷ்டர்களோட சகவாசத்தில் இருந்ததுனால எனக்கு வீணான பொழுதுபோக்குச்சு. நான் வீணான பொழுதுபோக்கணும், வீணான பேச்சுக்களை பேசுது. இவர்களுக்கு சமாதானப்படுத்தி எனக்கு சமாதானம் ஆகலை, இவர்களுக்கு நான் சொல்ற நீதியும் எடுத்துக்கல.
அதர்மத்திலேயே கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இப்படி அதர்மத்துல ருச்சி கொண்டவர்களாக இப்படி வாழ்ந்தார்கள் அனுபவபூர்வமா சொல்றாரு விதுரர். எங்க அண்ணன் கேட்கலையே, திருத்தராஷ்டிரன் கேட்கலையே, துரியோதனன் கேட்கலையே, என் அண்ணன் பிள்ளைகள் கேட்கலையே, துச்சாதனன் கேட்கலையே, கர்ணன் கேட்கலையே, சகுனி கேட்கலையே, நான் எவ்வளவு சொல்லினேன், சபையிலே சொல்லணேன், எல்லாருக்கும் கேட்க மாட்டேன்ட்டாங்களே. எல்லா விஷயம் தெரிஞ்ச துரோணாச்சாரிய கிருபாச்சாரியெல்லாம் கூட அந்த அரசாங்கத்துடைய விசுவாசத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்களே. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். அதனால அனுபவபூர்வமா விதுரர் சொல்றார், அதர்மசீலசிய இப்படி அதர்மமான நடத்தையுடையவர்களாக இருந்தார்கள் எங்க அண்ணாக்கள்லாம், என்னுடைய அண்ணாக்கள் பிள்ளைகள். ஏன்னா கிருஷ்ணாத் விமுகசிய, ஏன்னா அகைன அவருடைய பாவத்தினால கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இப்படி இருந்துட்டாங்களே அப்படின்னு விதுரர் சொல்றார், புலம்பி அனுபவபூர்வமா சொல்றார். நானும் இவர்களோட சேர்ந்து நானும் காலத்தை வீணாக்கிட்டேனே, வீணான தேவையில்லாத பேச்சுக்கள், எவ்வளவு நீதிகள்லாம் சொல்லி பார்த்தேன், எவ்வளவு தர்மங்கள் சொல்லி பார்த்தேன். இவர்கள் சொன்னதை காட்டில பகவத் குணங்களை பத்தி பேசியிருந்தாலும் என் ஜென்ம கரையேறி இருக்கும். உங்க கையில பாகவதம் கேட்டதெல்லாம் பிரயோஜனப்பட்டிருப்பேன். அப்படி ஏகாந்தமா நான் அப்பயே வந்திருக்கணுமே, ஏகாந்த லாபம், அதுதான் பெரிய லாபம். ஏகாந்தம் வந்திருந்தேன், அந்த லாபத்தை நான் விட்டுட்டேனே அப்படின்னு இப்ப வருத்தப்பட்டுன்னு சொல்றார். அப்போ சோச்சான் அவிதோ அனுசோச்சு, அப்படி பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர்களாலே அவர்களாலே பரிதபிக்கக்கூடிய நிலையில நான் தள்ளப்பட்டேன். ஏன்னா இந்த அசத்துக்களோட சேர்ந்து துரியோதனாதிகளோட சேர்ந்து அப்படின்னு இப்ப வருத்தப்பட்டுன்னு சொல்றாரு விதுரர். எல்லாம் வார்த்தைகள்லாம் பாரு அனுபவபூர்வமா இருக்கும். எல்லாம் பார்த்தோம், விதுரர் சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதை நம்மளுக்கும் சொல்றாரு. இது நாமளும் அப்படித்தான். விதுரர் மட்டும் இல்லை, விதுரர் அவரு 12 பாகவதர்ல ஒருத்தர், அவர் யம தர்மராஜா. அவர் என்னன்னா நமக்காக சொல்றாரு. அவர் வீணா பொழுது போக்கல, அவர் ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணன் தியானம் பண்ணிதான் இருக்காரு பரம் பாகவதர். அதனால கிருஷ்ணர் அவரை வெளியே கலப்பினாரு. ஆனா இங்க மைத்திர இடத்துல சொல்றாரு, இவ்வளவு காலம் நான் வீணாக்கி இருக்க வேண்டாம் துரதாசனுடைய சபையில, அப்பவே உங்களிடத்துல வந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப ஏங்குறாராம் விதுரர். அதான் சொல்றாரு, விருதா அப்படி என்னுடைய ஆயுசு இவ்வளவு வருஷம் 100 வருஷமா இந்த ஆயுசு வீணா போச்சு. ஆயுர் விரதா வாத கதி ஸ்மிருதினா, எங்கேயோ ஓடினேன், ஏதோ பண்ணேன், ஏதோ நினைச்சேன், கடைசியில வீணா போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதனால விதுரர் பார்த்தா அப்படியேப்பட்ட பரம்பாக அவர் வீட்டுல தான் பகவான் போய் சாப்பிட்டார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ மைத்திரேயருக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, சாது பிருஷ்டம் தொய்யா சாதோ லோகான் சாதோ அனுகிருஷ்ணா. மைத்திரே வாச்ச சாது பிருஷ்டம் தொய்யா சாதோ லோகான் சாதோ அனுகிருஷ்ணதா கீர்த்திம் விதன்பதா லோகே ஆத்மனோ அதக்ஷஜாத்மனஹ. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. அதோக்ஷத்துல மனசை பதிஜ வச்சவர்கள் நீங்கள் எப்படி பேசுவீர்கள், நீங்கள் எப்படித்தானே பேசுவீர்கள், நீங்கள் அப்படியேப்பட்ட பரம பாகவதராட்சி அப்படின்ட்டு மைத்திரேயர் விதுரரை புகழ்கிறார். நீங்க வார்த்தைகள், நீங்க கேட்ட கேள்விகளே அருமையான கேள்விகள், சாதுவான கேள்விகள். ஆனா நீங்க எதுக்காக கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய பாகவதத்தினால இது சுகாச்சாரியர் ஞான திருஷ்டில பார்த்து இந்த பாகவத்தையும் சேர்த்து நாளைக்கு பரிஷத்துக்கு சொல்ல போறாரு. அதை பரிஷத்துக்கு சொல்லும் போது சூதர் கூட இருந்து கேட்டு அது சவுனகாதி மகரிஷியை சொல்ல போறாரு. அப்படியே குரு சிஷ்ய பரம்பரையா இது ஒரு பாகவதமா கிளம்பி உலகத்துக்கு சேமம் ஏற்பட போகிறது. அதனால நீ கேட்கிற கேள்விக்காக நான் சொல்லக்கூடிய பதில் பாகவதமாக வெளிவர போகுது. அதனால உலகத்துக்கு சேமம் ஏற்பட போகிறது. அதனால நீ கேட்ட கேள்வி நன்மையான கேள்விதான். அதான் லோகான் சாது அனுகிரகம்தான், உலகத்துக்கு இது அனுகிரகம் பண்றதுக்காக நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்க யம தர்மராஜா, நீ ஒரு சூத்திரஸ்திரியுடைய பிள்ளையாக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பகவானுடைய சங்கல்பத்தினால நீங்க எல்லாம் அவதரித்தீர்கள். எதுனா இது மாதிரி கேள்விகளை கேட்டு பாகவதத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. அப்ப நம்ம 2 பேருக்கு விதுரரே, நம்ம 2 பேரும் நடக்கிற சம்பாஷணை ஒரு பாகவதமாக கிளம்பி இது பின்னாடி சுகாச்சாரியர் பரிஷத்துக்கு சொல்லும் போது அப்போ கூட கேட்ட சுதர் சவுனகாதி மகர்ஷி சொல்லி அதன் மூலமாக உலகத்துக்கெல்லாம் அது பரவ போகிறது இந்த பாகவதம். அப்போ லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நீங்கள் கேட்கிறீர்கள் கேள்விகளை அப்படின்னு விதுரரை கொண்டாடுகிறார் மைத்திரேயர். அதான் லோகான் சாது அனுகிருஷ்ணதா. அப்போ லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னே நீங்கள் கேள்விகளை கேட்கிறீர்கள். கீர்த்திம் விதன்பதா லோகே ஆத்மனோ அதோக்ஷஜாக ஆத்மனோ அதோக்ஷஜாத்மனக. அதோக்ஷஜ மனசை அர்ப்பணித்தவர்களாகிய நீங்கள் வேற எப்படி தியானிப்பீங்க? அப்படிப்பட்ட புகழ் படைத்தவர்கள் நீங்கள் பகவானுடைய புகழை கேட்கிறீர்கள்னா அது உங்களுடைய சுபாவம் தானே, அது இயற்கை தானே.
என்று மைத்திரர் கொண்டாடுகிறார். இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா நீ விதுரர் தான், ஆனா நீங்க யாருன்னு தெரியும். 12 பாகவதர்ல ஒருத்தராகிய யமதர்மராஜா நீங்க. நைதச்சித்திரன் தொய்யேசத்தர் பாதராயினி வீரியஜே, அப்படி வியாசருடைய புத்திரராக தோன்றினீர்கள் நீங்கள். கிரகிதம் அனன்ய பாவேன எத்வயா ஹரிரீஸ்வரகா, அதுவும் வியாசர் புத்திரனாவே சொல்ல வேண்டியதில்லை. அப்ப பரம பாகவதரா தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள் எப்பொழுதும் அனன்ய பாவத்தோடு ஹரியை அர்ச்சிக்கிறீர்கள், பகவானை பூஜை புரிகின்ற அப்படிப்பட்ட பரம பாகவதர் நீங்கள். வியாசருடைய பிள்ளைனா பகவானுடைய பிள்ளைகள் தான் நீங்க. பகவான் தான் வியாசர், அவருடைய பிள்ளையாச்சு நீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி எதை பத்தி பேசுவீங்க? பகவானை பத்தி தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க மாண்டவிய மகரிஷியுடைய சாபத்தினால அப்படிப்பட்ட யமதர்மராஜாகிய நீங்கள் சூத்திரஸ்திரியுடைய கர்ப்பத்துல வேலைக்காரருடைய பிள்ளையாக விதராக அவதரித்தீர்கள். மாண்டவி மகரிஷியின் சாபத்தினால யமதர்மராஜாவுக்கு சாபம் கொடுத்தாராம் மாண்டவி மகரிஷி. அதனால ஒரு சூத்திரஸ்திரி வேலைக்காரருடைய பிள்ளையாக பிறந்தாராம், வியாசருடைய புத்திரராக. ஆனா வியாசர் யார் மூலமாக பெற்றெடுத்தார்னா ஒரு வேலைக்காரி மூலமாக வியாசர் பெற்றெடுத்தார். யாரே? விதுரரை. அப்போ விதுரர் வேலைக்காரி பிள்ளையாக பிறந்தார். சாபத்தினால யமதர்மராஜா இப்போ ஒரு வேலைக்காரராக விதுரராக பிறந்திருக்கிறார், அவதரித்திருக்கிறார். அதனால நீங்கள் யாருன்னா நீ நீங்க மகாஜனர்களில் ஒருவராகிய 12 பாகவதர்கள் ஒருவராகிய நீங்கள் விதுரர், நீங்கள் யமதர்மராஜா. அப்போ அது வரைக்கும் அங்க யமதர்மராஜா இங்க பூமிக்கு வந்துட்டாரே, அப்ப அங்க யாரு சொர்க்கம் நரகம் தனியா பிரிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்குறது யாரு? அவங்களுக்கு நீதி வழங்குறது யாரு? ஜீவன்களுக்கெல்லாம். யமதர்மராஜா இங்க வந்துட்டாரு, விதுரரா வந்துட்டாருப்பா. அப்போ சம்யமணி பட்டத்துல அந்த யமலோகத்துல யார் நீதி வழங்குறதுன்னா சாட்சாத் சூரிய பகவானே ஒரு ரூபத்துல உலகத்துக்கு பிரகாசிச்சு, இன்னொரு ரூபத்துல அரியமான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானே யமதர்மராஜா ஸ்தானத்துல இருந்து நீதி வழங்கியிருந்தார். தண்டனை கொடுக்கணும் தண்டனை, வெகுமானம் கொடுக்கணும் வெகுமானம், அந்த புண்ணிய பாபங்களுடைய பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாராம். யாரு? சூரிய பகவான் தான் அந்த வேலையை செய்திருந்தாராம். எதுக்காக? இவர் 100 வருஷம் பூமியில இருக்கிற வரைக்கும் விதுரர் அங்க யமலோகத்துல கவனிச்சுட்டு இருந்து யாருன்னா சூரிய பகவான் தான் அந்த யமலோகத்தை பார்த்துட்டு இருந்தாராம், அந்த பதவி வகிச்சிருந்தாராம். மாண்டவிய சாபாத் பகவான் பிரஜா சம்யமனோ யமஹ பிராது க்ஷேத்திரம் புஜஷ்யாயம் ஜாதக சத்யவதி சுதாத்து பவான் பகவதோ நித்தியம் சம்மதः சாணுகஸ்ய ச யஸ்ய ஞானோபதேசாய மா ஆதிஷ்ட பகவான் பிரஜம. அப்படி சரி. அப்படி அப்போ மாண்டவியருடைய சாபத்தினால இப்படி யமதர்மராஜா தான் இங்க அவதரித்தார். அது வரைக்கும் யார் பார்த்துக்கிட்டாருன்னா சூரிய பகவான் தான் பார்த்து கொண்டார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லல போல இருக்கு, வேற இடத்துல சொல்லியிருக்கேன். சரி ஓகே, சரி ஓகே, அது வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் தான் பார்த்துட்டாராம் அந்த யமலோகத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி ஓகே. இதெல்லாம் பாகவதத்துல காண கிடைக்கக்கூடிய அருமையான ஸ்லோகங்கள். அதாவது இது என்ன ஸ்லோகம்னா, பாகவதம் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா, தனிப்பட்ட முறையில சொல்ல பொதுவா இப்ப நான் யூடியூப்ல போடுறேன், அப்லோட் பண்றேன், இது பொதுவா சொல்றது. அதுல பாகவதம் இது யார் கேட்பாங்கன்னா பகவானால் அனுக்கிரகிக்கப்பட்டவர். நான் இது சொல்றேன், பகவான் யார் கேட்கணும்னு செய்ய சொல்றேன், யாரு அனுமதிக்கிறாரோ அவர்களால் தான் பாகவதம் கேட்க முடியும். அது நான் சொன்னா மட்டும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை ஒரு பாகவதம் சொன்னா அது கூட கேட்கறது ஒரு பாக்கியம் வேணும். அது பகவான் அனுமதி இல்லாம நம்ம கேட்ட முடியாது. அப்போ நம்ம பொதுவுல சொல்றோம், யூடியூப்ல பொதுவாக சொல்லலாம். ஆனா தனிப்பட்ட முறையில ஒருத்தர் சொல்றோம்னா கேட்க விருப்பம் இல்லாதவங்களும் சொல்றதுனால அதனால ஒரு தோஷம், சொல்றவங்களுக்கு தோஷம் உண்டாயிடும். கேட்க விருப்பம் இருக்கிறவங்க தான் சொல்லணும்.
கேட்க விருப்பம் இல்லாத சொல்றதுனால நம்ம புண்ணியத்தை இழக்கிறோம். கேட்க விருப்பம் உள்ளதும் சொல்றதுனால என்னன்னா அந்த ஆத்மாவும் கரையிறது, நமக்கும் நம்ம புண்ணியத்தை இழக்காம நமக்கும் பக்தி அதிகரிக்க செய்யும். விருப்பம் உள்ளவங்க சொல்றதுனால நம்மளுக்கும் ஆர்வம் அதிகமாகும். இன்னும் சொல்ல சொல்ல ஆர்வம் அதிகமாகும். விருப்பம் இல்லாத இடத்துல போய் நம்ம சொன்னா என்னன்னா நம்ம பக்தியும் போயிடும், அது நம்ம புண்ணியத்தையும் இழந்துடும். பார்த்துக்கணும். அதனால அனாவிருஷ்டமா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சாஸ்திரம் நமக்கு நம்மளுக்கு விதிச்சிருக்கு. நமக்கு அபக்தர்களுக்கு சொல்லக்கூடாது. அபக்தாம்ஸ்தாம்ச விஜ்ஞாய ந ததவு கதாமிருதம். அபக்தர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு கதாமிருதத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சோருடைய நியமனம். பாகவத மகாத்மியத்துல வருது, சோருடைய நியமனம் அது. ஆமா, அதனால சொல்ற சுராணாமபி துர்லபாக, தேவர்களுக்கே பாகவதம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். தேவர்களே ஆனாலும் சரி, பக்தி இல்லைன்னா தேவர்களுக்கே தேவர்களுக்கே கொடுக்கக்கூடாது. அப்படின்னா தேவர்கள் எவ்வளவு வசதி, மனுஷோட வசதி, அவங்களுக்கு கொடுத்தா என்ன பாகவதம்? அப்படி இல்லை, பக்தி இருந்தாதான். ஒரு சண்டாளனு கூட பக்தி இருந்தா அவனுக்கு பாகவதம் சொல்லலாம். ஆனா உயர்ந்த பிராமணன், அவர் பூதேவர்களாகிய பிராமணர் மட்டும் இல்ல, சொர்க்கலோகத்து தேவர்களாகிய இந்திராதி சந்தாதிகள் கூட பாகவதம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல மகாத்மியத்தில் பார்த்தா. ஏன்னா சுகாச்சாரியர் அப்படிதான் இருந்தா. சுராணாமபி துர்லபாக, தேவர்களுக்கு ரொம்ப நாளா கிடைக்கலையாம் பாகவதம். ஏன்னா இது பக்திக்கு தான் கரையமாகுமே தவிர அமிர்த குடத்தையே கொண்டு வந்தாங்களாம் பாகவதத்துக்கு. ஆனா அமிர்த குடத்துக்கு இது வேலை போகல. பாகவதம்னா இது எவ்வளவு வசதி, இது மோட்சாமிரதத்தை கொடுக்கக்கூடியது பாகவதம். அந்த சாதாரண அந்த தேவலோக அமிர்தத்துக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க கருட ஆழ்வார் கேட்டா தெரியும். அப்படி சண்டை போட்டு அந்த அமிர்தத்தை அபகரிச்சுட்டு வந்தார் தன் தாயை விடுவிப்பதற்காக, வினதையை. அதெல்லாம் மகாபாரத கதை, அதெல்லாம் போன விஸ்தாரமா போகும். அந்த கருடாருடைய தாய் வினதை எப்படி அடிமைப்பட்டு இருந்தா, கர்த்தரு என்ற பாம்புகளுக்கு தாயா இருக்கிய கர்த்தருக்கு எப்படி அடிமைப்பட்டு இருந்தா அப்படின்ற கதையெல்லாம் போனா அதெல்லாம் மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கு. அது விஸ்தாரமா வேணா நீங்க மகாபாரதத்தை போய் பார்த்துங்க. இப்ப நம்ம பாகவதம் சொல்ல வந்திருக்கோம். அதனால தேவர் இந்த அமிர்தம் கிடைக்கிறது சரி வேணாம். கருடாழ்வார் அடையத்துக்கு அந்த அமிர்தம் பாடுபட்டது இருக்கட்டும். தேவர்களே இந்த அமிர்தம் அடையத்துக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க. அசுரலோட சண்டை போட்டு பகவானே மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை மீட்டு கொடுத்தார். சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அப்ப தேவர்கள் அமிர்தம் கடையத்துக்கு எவ்வளவு முதல் விஷ நெடி வந்தது, ஆலாகால விஷம் வந்தது, அவன் பல விதமான வஸ்துக்கள் வந்தது. அப்போ பூமி மந்திரமலை கீழே மூழ்கிடுச்சு, கூர்மாவதாரத்தை தூக்கினார், மறுபடியும் மேலே எழும்பிச்சு, மறுபடியும் 1000 கைகளோட பகவான் மேல இருந்து அழுத்தினார். அப்ப விஷம் வந்தது. அப்ப சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு மறுபடியும் கடையை வச்சார். எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாங்க. அந்த பாம்பு வாசுகின்ற பாம்பு வாயில நெருப்ப கக்கிச்சு, விஷத்தை கக்கிச்சு. அந்த எரிச்சல் தாங்க முடியாம அதையும் சகிச்சிருந்தார்கள் அசுரர்கள்லாம். தேவர்களும் கஷ்டப்பட்டாங்க. அந்த மலையை தூக்கின்னு வரும்போதே போட்டு விழுந்துட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட அமிர்தம் அடையணுமான்னு அப்படி அடைஞ்சாங்க அந்த அமிர்தத்தை. அந்த அமிர்தம் கடைசியில என்னன்னா வாரணி தேவதை லட்சுமி வந்தா, அப்புறம் லட்சுமி பகவான் ஏத்துண்டார் நாராயணன். அப்புறம் பார்த்தா கௌஸ்துபரத்னம் அதுவும் பகவான் ஏத்துண்டார். ஐராவதி யானை உச்ச சலஸ் குதிரை வந்தது. வாரணின்ற தேவதை வந்தா, யாரோ அப்சரசுகள்லாம் வந்தாங்க, யாரோ எல்லாம் வந்தாங்க. ஆனா கடைசியில தான் தன்வந்திரி பகவானே வந்தார், அமிர்தத்தை கொண்டு வந்தார். அதுவும் அசுர அபகரிச்சு மறுபடியும் போராடி அவன் மோகினி அவதாரம் எடுத்து பகவான் மீட்டு கொடுத்து அப்படி அடைஞ்ச அந்த அமிர்தத்தை சுலபமா சுகாச்சாரியர்கள் எடுத்து இந்த அமிர்தத்தை பரிசுத்து கொடுங்க, எங்களுக்கு பாகவத அமிர்தத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அடைஞ்ச அமிர்தம் அவ்வளவு லேஸ்ல கொடுத்துருவாங்களா? தேவர்கள் எடுத்து கொடுத்துறாங்களாம். அசுரர்கள் அதுக்குன்னு சண்டை போட்டு உயிரை விட்டாங்க அசுரர்லாம் இந்த அமிர்தத்துக்காக. அகம் பருவம் நத்துவம்னு எட்டாஸ்கந்தம் படிச்சு பாருங்க. அந்த அமிர்தத்துக்காக எவ்வளவு சண்டை போட்டாங்கன்னு தேவர்கள் அசுரர்களும். பெரிய சண்டை, நிறைய உயிரிழப்புகள். ஆனா அமிர்தம் தேவர்கள் கொடுக்கல, தேவலோகத்தையே வச்சுட்டாங்க. இவ்வளவு ஏன் வேற யாருன்னா ராஜாக்கள் போனா கூட அவர்கள் உயர்ந்த தேவர்களுக்கே அது ஒரு கணக்கு இருக்குது, இவ்வளவுதான் கொடுப்பாங்க, அது மேல அந்த அமிர்தம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது அமிர்தத்துக்கு. அப்படி வச்சிருந்த அமிர்தத்தை பாகவதம் நம்ம கேட்கறோம் இல்லையா, நம்ம கையில சுலபமா தந்து கொடுப்பாங்களாம் இந்த அமிர்தத்தை. அவர்கள் கஷ்டப்படுத்தி அடைஞ்ச அந்த அமிர்தத்தை பாகவதற்கு ஈஸியா கிடைக்குமா. ஆனா பாகவதர்கள் அது திரும்பி பாகவத அமிர்தத்தை பறிக்கிற பாகவதர்கள் அந்த தேவாமிர்தத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். இதுக்கு என்ன பிரமாணம்னா பரிஷத்து கொஞ்சம் நித்தும் கதையை
தேவர்களே அந்த அமிர்தத்தை கொஞ்சம் கொடுங்க, நான் ஏழை இருந்தாலும் மரணம் அடைய போறேன், அமிர்தம் சாப்பிட்டா நான் மரணம் அடைய மாட்டேன், கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சாரா? குருநாதருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாரே தவிர இந்த தேவ அமிர்தத்தை எதிர்பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. பரிசுத்த அப்படி பகவதம் கதை கேட்டார் சுகாச்சாரியர் வாக்கல. சுகாச்சாரியர் பார்த்தார், பக்தனுக்கு அந்த ஆரம்பத்திலேயே ஒரு பரீட்சை வச்சார், பரிசுத்துக்கே ஒரு பரீட்சை வச்சார். நம் தேவாமிரதத்துக்கு மயங்குறானா இல்ல பாகவதாமிரதத்துக்கு மயங்குறானா பார்த்தா திரும்பி கூட பார்க்கல. ஆனா தேவர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப சொல்ற குவ காச்ச குவ மணிர் மகான்னு குவ கதா குவ சுதா லோகே குவ காச்ச குவ மணிர் மகான்னு பிரம்மராத விசாரியவம் ததா தேவான் ஜஹாசக. பிரம்மராதராகிய சுகாச்சாரிய விசாரணை பண்ணி பார்த்து தேவர்களை பார்த்து சிரிச்சாராம். அடப்பாங்கள, பாகவதத்துக்கு கூட விலை பேச வந்துட்டீங்களாடாப்பா. பாகவதம் பக்திக்கு ஒன்றுதான் கரையமாகுமே தவிர உன் தேவாமிரதெல்லாம் துச்சம், கண்ணாடி துண்டு போல. இது பாகவத அமிர்தமானது விலையில்லாத மாணிக்கம் போல. விலை மதிக்க முடியாத மாணிக்கத்துக்கு போய் கண்ணாடி துண்டு கொண்டு வந்தா நீங்க விலை பேசுறீங்க துஷ்டர்லே, போங்க. அபக்தாம்ஸ்தாம்ச விஜ்ஞாய ந ததௌச கதாமிருதம். பரிசுத்த பார்க்கல, தேவர்ல பார்க்கல. பரிசுத்தம் பார்த்தா அதுக்கு பயங்கரனா இல்லை, தேவர்ல பார்த்தா ஆனா அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு எனக்கு பாகவதம் கொடுங்கன்னு விலை பேசுறாங்க. பாகவதத்துக்கு விலை பேசக்கூடாது. பாகவதம் பணத்தினாலேயே பாகவதத்தை விலை, பக்தியை பணத்தினால விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு பணம் இருந்தா பாகவதம் வீட்டுல வச்சிடலான்றாங்க. அதுக்கும் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. பணம் அதிகமா கொடுக்கல, கம்மியா கொடுக்கலன்னா வரமாட்டேன்றாங்க சில பேர். ஆமா, இல்ல இவ்வளவு ஆகும், எங்களுக்கு வரத்துக்கு போறதுக்குலாம் செலவு இவ்வளவு ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும், அப்போ இத்தனை இவ்வளவு 1000 கொடுத்தாதான் வருவோம்னு சொல்றாங்க, கண்டிஷனா சொல்லிடுறாங்க. அப்படின்னா அவர்கள் வாக்குல பாகவதம் கேட்கவே கூடாது. இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் வந்து பாகவதம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து அப்ப பணத்துக்காக பாகவதம் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படின்னா அந்த பணத்துக்கு இந்த பாகவதம் கிடைக்காது, அதாவது பக்தி கிடைக்காது. விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதா சாரஸ் ததோகதா. பணத்துக்காக பாகவதம் சொன்னா அங்க கதையுடைய சாரமாக்கிய பக்தி ஞான வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகாது அப்படின்னு ஸ்பஷ்டமா பாகவத மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம் எதுக்காக என்ன? பக்திக்கு ஒன்றுதான் கிடைக்கும் பாகவதம். அப்பதான் பக்தி ஒன்றினால்தான் பகவான் இதுல நமக்கு தெரிய ஆரம்பிப்பான். பாகவதத்துல நாமளே அக்ஷரை போட்டுட்டு எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, நான் உங்க வீட்டுல வந்து நான் பாகவதம் சொல்றேன் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லக்கூடாது. ஒரு தடவுக்கு 4 தடவை 5 தடவை கேட்டாங்கன்னா அவர்களுக்கு சத்தம் இருக்கு, அவர்களுக்கு பக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களே போய் பாகவதம் சொல்லணுமா. இது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு. நாமளே போய் பணத்துக்காக பாகவதம் சொல்லக்கூடாது. பாகவதம் பணத்துக்கு வேலை போகலையே, அப்படியே போல தேவாமிரத்துக்கே வேலை போகலையே பாகவதம். பக்தி ஒன்றத்துக்காக தான் பாகவதம் கிடைக்கும். கையில கிடைச்சிடலாம் புஸ்தகத்தை, நீ ஃபாலோ பண்ணலாம். அவர்கள் வாக்குல பணத்துக்கு ஆசை, சரி பணம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீ 50,000 எவ்வளவு கொடுக்கலாம், கொடுத்து கதை கேட்கலாம். ஆனா பக்தி வராதே. அப்ப பணத்துக்கு பாகவதம் ஆகிப்போச்சு இல்லையா? பணத்துக்கு கரையமாகாதே பாகவதம். பக்தி ஒன்றத்துக்கு தான் கரையமாகும். பக்தின்றதான் என்னன்னா உண்மையான பெருமை. பாகவதம் கேட்கணும் ஆசையா இருக்கிற பத்தியா, அந்த ஆசை தான் பக்தி. அப்பா அந்த அன்பு தான் பக்தி. பாகவதம் யாருன்னா சொல்லுவாங்களா, கேட்கலாமா, ஆஹா அருமையான கதைகள், சரித்திரங்கள், கிருஷ்ணலைகள்லாம் அருமையா இருக்குமே அப்படின்னு உள்ளம் உருகுது இல்லையா? கிருஷ்ண பிரேமையில அந்த பக்தி. அதுக்கு வந்து பணம் எதிர்பார்க்காது, எதையும் எதிர்பார்க்காது. இவ்வளவு ஆசையா கேட்கறாங்க கதை, அவங்களுக்கு சிறந்த பாகவதர்கள் நம்ம சொல்ல ரசிச்சு கேட்கறாங்க அப்படின்னா அவருக்கு போய் பணத்தை எதிர்பார்த்து போய் சொல்லுவான் இவன், அப்படி போய் சொல்லுவான். இவர்கள் பார்த்தா என்னன்னா பணத்தை பத்தி பேசுவாங்களா? பேசுவாங்க, பகவானை பத்தி தான் பேசுவாங்க. அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு கிடைச்சாங்கன்னா கேட்கறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா கேட்கலாம். அப்ப பாகவதம் பணத்துக்காக பாகவதம் இல்லை, பக்திக்காக தான் பாகவதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் பாகவதம் மகாத்மியத்துல ஸ்பஷ்டமா திருப்பி சொல்லியிருக்கு. அமிர்த குடத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு கரையமாகல பாகவதம். அதான் சுராணாமப்பி துர்லபா அப்படின்னு ஸ்பஷ்டம் சொல்லியிருக்கு. தேவர்களுக்கே துர்லபா அது, ஏன்னா பக்தி இல்லாதனால. அபக்தாம்ஸ்தாம்ச விஜ்ஞாய, பக்தி இல்லாதனால அபக்தர்கள் என்று தெரிந்து கொண்டு சொல்லலையா பாகவதம். இன்னொரு இடத்துல இதே மகாத்மியத்தில் இன்னொரு இடத்துல சொல்ல விப்ரை பாகவத கணலோபேன. பணத்து மேல ஆசைப்பட்டு பிராமணர்கள்லாம் நிறைய, விப்ரையனே பதம் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட பிராமணர்கள்லாம் கலியுகத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து கேஹே கேஹே ஜன வீட்டுக்கு வந்து நான் உங்க வீட்டுல வந்து பாகவதம் சொல்றேன்
நாங்க வந்து பொது இடங்கள்ல வந்து ஜன நெருக்கடியான பொது இடங்கள்லாம் வந்து பணத்துக்காக பாவதம் சொல்ல வர்றாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்கள் வாக்குல பாவதம் கேட்டா கதாசார ஸ்ததோ கதகா, அந்த கதையுடைய சார் பக்தி ஞான வைராக்கியம் ஓடியே போயிடுமா. அங்கெல்லாம் வரமாட்டாலாம், பக்தி ஞான வைராக்கியம் பிள்ளைகளோட வரமாட்டாலாம், அங்கெல்லாம் வரமாட்டாலும் ஓடி போயிடும். கதகா கதையுடைய சாரமாக்கிய பக்தி ஞான வைராக்கியம் ஓடிவன் எங்க பாகவதம் எடுக்குதோ அங்க ஓடியாந்தா இல்லையா. ஆனா பணத்துக்காகவோ வேற ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து நீ பாகவதம் பணத்துக்காக பாகவதம் சொல்றாங்கன்னா, அந்த பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் பாகவதம் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அந்த இடத்துல பக்தி ஞான வைராக்கியம் ததோ கதகா ஓடியே போயிடுவாங்களாம். இதெல்லாம் பாகவதத்துல பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே பாகவதத்தில் தானே ஆமா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முரானே பக்தி ஞான வைராக்கியம் எல்லாமே ஓடி வந்தான்னு சொல்லியிருக்கேன். அதே பாகவத மகாத்மியத்தில் தான் இதையே சொல்லியிருக்கு. ஆமா கதாசாரஸ் ததோ கதா, கதையுடைய சாரமாகிய பக்தி ஞான வைராக்கியம் ஓடியே போயிடும் அப்படின்னு அதே பாகவதத்தில் தான் இதையே சொல்லியிருக்கு. அப்போ எந்த சுகாச்சாரியார் நாரதர் ஏதாவது 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா சனகாதி முனிவர்கள் சொன்னாங்க. அதனாலதான் அங்க பக்தி ஓடி வந்தான். பக்தியோட சொன்னாங்க, பக்தியோட கேட்டாங்க என்ன வேணும் பாகவதம். ஸ்ரீ ஆங்கிலேய பிரிவாகல யாரோ ஒரு பெண்மணி கேட்டாங்களாம். ஆங்கிலேய பிரிவாகல இப்ப பாகவதம் விற்கிறோம் சப்தகம், என்ன வேணும் என்ன வேணும் பாகவதத்துக்கு, நாங்க அதாவது சன்மானம் என்ன கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அவங்க என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் அது அவர் புரியுது. ஆனா அவர் தான் சொல்றாரு, கேட்கறதுக்கு காது வேணும், சொல்றதுக்கு வாய் வேணும். இதான் அது இருந்தா சரி, அது பர்ஃபெக்டா இருந்தா போதும். காது நல்லா கேட்கணும், வாய் பேசுறதுக்கு நல்லா பேச்சு வரணும், அவ்வளவுதான். இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் யார் ஆங்கிலேய பிரிவா. அதான் பாகவத தர்மம். மகான்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அந்த பெண்மணியால பேச முடியுமா? அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டா. கரெக்டு தான், இவர் சொல்ல கரெக்ட் தான். கேட்கறதுக்கு என்ன வேணும், பாகவதம் வைக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு வீட்டுல, கேட்கறதுக்கு காது வேணும், நான் சொல்றதுக்கு கதை சொல்றவனுக்கு வாய் வேணும், அவ்வளவுதான். இதுதான் தேவைன்றார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க பதில். மகான்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ பக்தி வரல எப்படி நீ எவ்வளவு பாகவதம் கேள. பக்தி இல்லாதவங்க சொல்லும் பொழுது உனக்கு வந்து என்னன்னா பணம் கொடுத்தா பாகவதம் கிடைக்குது, நீயும் பணத்துக்காக பாகவதம் வைக்கும்போது சொல்றவங்களும் வந்து பணம் போனா நல்லா பணம் கிடைக்கும் அப்படின்னுக்காக பாகவதம் பணத்துக்காக பாகவதம் சொல்லும் போது அந்த இடத்துல பக்திக்கு எங்க இடம் இருக்குது சொல்லும் பார்க்கலாம். பணத்துக்கு மட்டும்தான் எங்க இடம் இருக்குது அப்படின்னும் போது அப்போ எதுக்காக நான் கனலோபேன பணத்துக்காக பாகவதம் கிடையாது, பக்திக்காக தான் பாகவதம். ஆனா இந்த மேல எப்படி இருந்தது, யார நாரதற்கு வந்து சனகாதி முனிவர்கள் சொல்லக்கூடிய மேல அப்படி இருந்ததுன்னா அருமையா இருந்தது. அவ்வளவு ரிஷிகள் வந்துட்டாங்க, பக்தர்கள், தேவ ரிஷி, ராஜேஷ், அங்கெல்லாம் பக்தர்கள், அங்க உண்மையான பக்தி இருக்கு இல்லையா. அப்ப எல்லாம் வந்துருவாங்க, ஸ்திரீகளோட நதி தேவதைகள், வேதம் புராணங்கள் அவைகள்லாம் மூர்த்தி ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கு. கங்கை மொழி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் மூர்த்தி ரூபம், ஒரு தேவதா வடிவத்துல ஒரு மூர்த்தி ஒரு ரூபத்துல வந்திருக்காங்கலாம், வந்து உட்கார்ந்துருக்காங்க. நதி தேவதைகள்லாம், அப்ப தீர்த்த தேவதைகள்லாம், கஷேத்திர தேவதைகள் எல்லாம் வந்திருக்காங்க. அதே சமயத்துல தேவ ரிஷி, ராஜரிஷி, பிரம்ம ரிஷிகள் எல்லாமே வந்திருக்காங்க. ஏன்னா இங்க உண்மையான பாகவதம் நடக்கிறது, இங்க உண்மையான யஜ்ஞம் நடக்குது. பகவத் அர்ப்பணமாக எந்த ஒரு பலனை உத்தேசிக்காம, அதே சமயத்துல எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காத பகவத் பக்திக்காக பாகவதம் நடத்துறாங்க சனகாதி முனிவர்களும் நாரதரும். அப்ப இந்த இடத்துல எல்லா தேவதைகளும் வந்துருவாங்க, எல்லா ரிஷிகளும் வந்துருவாங்க, பல புனிதங்களும். இதாங்க ரகசியம், இதை புரிஞ்சுக்கணும். ஆனந்தவனம்ன்ற அந்த இடத்துல தடம் ஆனந்த நாமகம், அந்த ஆனந்தவனத்துல சனகாதி முனிவர்கள் நடத்த அந்த பாகவதம் வந்து நாரதர் வந்து ஏற்பாடு பண்றாரு. அந்த நாரதர் தீட்சை எடுத்துட்டாரு. ஆனா அந்த பாகவதம் வந்து சத்தியமா இருக்கணும். அந்த பாகவதம் சத்தியமா இருந்தது, உண்மையா இருந்தது. அதனால எல்லா மகாத்மாக்களும் புண்ணியாத்மாக்கள்லாம் அங்க வந்து சேர்ந்தாங்க, எல்லா தேவதைகளும் வந்து சேர்ந்தாங்க. அப்படி நம்ம ஒரு பாகவதம் நடத்தினா நிச்சயமா நம்ம வீடும் கோயில் ஆயிடும், நம்ம வீடும் பவித்திரமாயிடும். ஏதோ பணத்தை வியாபாரம் பேசி பணத்துக்காக பாகவதம் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. இவங்க பணம் கொடுத்தா பாகவதம் கிடைச்சிடும்ன்ற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கக்கூடாது. பாகவதம்ன்றது பெரிய பாக்கியம் நினைக்கணும், நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம் நினைக்கணும். ஜென்மாந்தத்துல என்ன புண்ணியம் பண்ண பகவானுடைய கிருபன் நினைக்கணும். மகானுடைய கிருபன் நினைச்சு பாகவதம் இது பெரும் பாக்கியம் நினைச்சு அவர்களும் வைக்கிறவங்களும் சொல்றவங்களும் பணத்துக்கு ஆசைப்படாம சொல்லணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த சனகாதி முனிவர்கள் வந்து சொல்லும்போது நாரதர் கேட்கும்போது அந்த இடத்துல எப்படி எல்லா தேவதைகளும் வந்தாங்களோ, எல்லா புண்ணிய தீர்த்த தேவதைகளும் வந்தாங்களோ, எப்படியாப்பட்ட எல்லா சாஸ்திரங்களுடைய தேவதைகளும் அது மாதிரி அங்கேயே வந்து சேரும். அந்த இடத்துல உண்மையான சாநித்தியம், அந்த இடத்துல பக்தி ஞான வைராக்கியம் தத்ரீகம் தருணாயதே அப்படி இளமையோட வந்து சேர்ந்து விடுறார்கள். உண்மையா இருக்கணும் அந்த பாகவதம்.
அந்த பாகவதம் சத்தியமா இருக்கணும். அப்படி தெளிவான பாகவதமா அப்படியேப்பட்ட உயர்ந்த நோக்கத்தோடனா பெரிய ஆடம்பரம் தேவையில்லை. நிறைய புஷ்பங்களை அலங்காரம் பண்ணி நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி நம்ம ஆஹா ஓகன்னு பந்தாவா நிறைய பலகாரங்கள் நிறைய பழங்கள்லாம் போட்டு அப்படி பந்தாவா அப்படி ஆடம்பர பூஜை கூட தேவையில்லை. அவங்க என்ன பண்ண வெறும் காட்டுல அந்த ஆனந்தவனம்ன்ற ஒரு காட்டுல ஒரு மரத்தடி நிழல்ல ஒரு ஆசனம் போட்டு அழகா உட்காந்து சிம்பிளா கேட்டாங்க. ஒன்றும் பெரிய பூஜை சாமான்லாம் ஒண்ணுமே இல்லை. அங்க இருக்கிற பழங்கள் கிழங்குகளை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்க ஒரு சாலக்கிரம் வச்சு வழிபட்டு சிம்பிளா அவங்க கதை சொல்றவர் தான் தெய்வாங்க சனகாதி முனிவர்கள் தான். அவர்கள் சொன்னாங்க உட்காந்து கேட்டாங்க, அவ்வளவுதான் இருக்குதே தவிர அங்க ஏன்னா அங்க வந்து பூஜா ஸ்தானம் ஏதாவது ஏற்படுத்தினாங்க, பூஜா ஸ்தானங்கள் ஏற்படுத்தினாங்க, இவ்வளவு பூஜைகள் பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது வருதா பாருங்க. அந்த ஆனந்தவனத்துல கதை சொல்லத்துக்கு உட்கார்ந்தாரு சனகாதி முனிவர்கள், நாரதர் கதை கேட்டு உட்கார்ந்தார். 2 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா பல பின்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்க என்ன நடந்தது நம்ம அப்படியே ஸ்பஷ்டமா வர்ணிக்குது. அது அப்படியே பாருங்க. அங்க இருக்கிற ஜீவராசிகளுக்கே வந்து விரோத பாவம் இல்லாம இருந்தது. அங்க இருக்கிற மரங்கள்லாம் புண்ணியம் தெய்வீக மரங்களாக, அதாவது எல்லாம் புண்ணியம், அதெல்லாம் வந்து புண்ணிய விருட்சங்களாக இருந்தது அதெல்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாகவத மகாத்மியம் படிச்சு பார்த்தா. அப்போ அங்க சூழ்நிலை எப்படி இருந்தது, அங்க வந்த மகாத்மாக்கள் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு பிருகர் வசிஷ்ட சிவனஸ்ட கௌதமோ வேதாதிதி தேவராதோ அப்படிப்பட்ட உயர்ந்த வைஷ்ணவர்களுக்குள்ள வைஷ்ணவ அக்கறையாக வைஷ்ணவர்களுக்கு முதன்மையானவர்கள்லாம் அங்க வந்து இருந்தாங்க. இப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்கள் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மேளாவில் எப்படிப்பட்ட சுத்தமான பக்தி பிரகாசிக்கும், எப்படிப்பட்ட சுத்தமான பாகவதம் அங்க அரங்கேற்றம் ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஆனந்தவனத்துல. அப்ப அந்த பாகவதம் இன்னைக்கு எங்கேயாவது நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா அங்க தேவர்கள் வருவாங்க, ரிஷிகள் வருவாங்க, சகல புண்ணிய தீர்த்தங்களும் வரும், பகவானும் அங்க பிரத்யக்ஷமாயிடுவான். உண்மையா இருக்கணும் நம்ம பாகவதம். அப்போ பிரகலாதன், நாரதர், சிப்லா பாட்டுகள் போறதுக்கு அப்படியே உத்தவர், காம்சிதாரி, அப்போ அர்ஜுனன் ஆலாபனம் பண்றதுக்கு எல்லாம் வந்திருக்கானா, சுகரா எல்லாரும் வந்திருக்கான். அப்படின்னா இப்படியாப்பட்ட மகாத்மாக்கெல்லாம் வந்துருவாங்களாம். நீ உண்மையா பாகவதம் படிச்சேன்னா அந்த இடத்துல அந்த உண்மையான நோக்கத்தோட பாகவதம் வச்சா இப்படிப்பட்ட மகாத்மாக்கள், உயர்ந்த பிரம்ம ரிஷிகள், இப்படிப்பட்ட தேவ ரிஷிகள், ராஜரிஷிகள் எல்லாமே வந்துருவாங்க. எல்லா புண்ணியாத்மாக்களும் எல்லா மகாத்மாக்களும் அந்த 80,000 ரிஷிகளும் அங்க வந்துருவாங்க. இது சத்தியம். அது பாகவத மகாத்மியம் பொய் இல்லை. நமக்கெல்லாம் அப்படி வரலையே என்ன, நீ அப்படிப்பட்ட எந்த சங்கல்பம் இல்லாம படோடபம் இல்லாம 4 பேருக்கு பந்தா பண்ணிக்கணும்னு இல்லாம உண்மையா நீ பாகவதம் நடத்து, உங்க வீட்டுல பாகவதம் பண்ணுன்னு. கண்டிப்பா எப்படி ஆரம்பிச்சாங்க, 2 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. சனகாதி முனிவர்கள் 4 பேர் 5 பேர் தான் சொல்றவங்க 4 பேர் இருந்தாங்க, கேட்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான், யார் நாரதமன் தான். இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அது உண்மையா இருந்ததுனால புண்ணியாத்மாக்கள்லாம் வந்துட்டாங்க, புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வந்துடுச்சு, தேவர்லாம் வந்துட்டாங்க, பகவானே பிரத்யட்சம் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட மேலால பகவான் வராம இருந்தாதான் ஆச்சரியம். அப்ப பக்தி தேவி பக்தி ஞான வைராக்கியம் இளமையோட ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி கர்ஜிச்சு வந்துருச்சு. அந்த இடத்துல எல்லாரும் கோவிந்தமயமாக மாற்றி விட்டாள். அப்ப அது மாதிரி நம்ம பாகவதம் இன்னைக்கு எங்கேயாவது நடக்குதா, நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். அது மாதிரி பாகவதம் நடக்குதா? எந்த படோடமும் இல்லை, எந்த ஆடம்பரமும் இல்லாம உண்மையான பக்தியோட அந்த பாகவதம் நடந்தா, எந்த பணம் வித்த சாட்டிய விவர்ஜிதாக, பணத்துக்கு இல்லாம துர்மதாந்தகா, அந்த பணத்துக்கு இல்லாம ஆடம்பரம் இல்லாம பக்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஜாதி மதம் பார்க்காம எல்லாரையும் அழிச்சுன்னு வந்து அப்படி பாகவதம் சொல்ல வெடிச்சா இந்த புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், ரிஷிகள், தேவரிஷி, ராஜரிஷி, பிரம்ம ரிஷிகள் கண்டிப்பா பக்தி ஞான வைராக்கியம் பகவானும் அப்படி எல்லாரும் பிரத்யட்சமா அங்க வந்துருவாங்க. அப்போ அந்த பாகவதம் சரியான சாநித்தியமா இருக்கும், செம்ம வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பாகவதம் போதும். அப்படி ஒரு பாகவதம் நம்ம நடத்தினா போதும், இந்த உலகத்துல லோகமே செழிப்பாயிடும். இதான் உண்மையான பாகவதத்துடைய லட்சணம். பாகவத மகாத்மியத்துல நான் சொன்னது வந்து என்னன்னா, பாகவத மகாத்மியத்துல இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன். நான் எதுவும் இன்டர்பிரேஷனே கிடையாது, நான் இன்டர்பிரேஷன் எதுவும் பண்ணல, இடைச்செருகள் எதுவும் பண்ணல, இருக்கிறத அப்படியே ஸ்பஷ்டமா சொல்றேன், பொறுமையாவே சொல்றேன். இப்படி நம்ம நடத்துறோமா, நம்ம பாகவதம் நடத்தும் போது நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கணும், இப்படி நம்ம பாகவதம் நடத்துறோமா, சனகாதி முனிவர்கள் நடத்துறோமா, இல்ல கோகர்ணன் நடத்துற மாதிரி நம்ம பாகவதம் நடத்துறோமா? யாருன்னா முடவன், கண்ணு தெரியாதவன், அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து பாகவதம் சொல்ல வச்சாரு. யாரு? ஏதாவது ஒரு பணக்காரனுக்கு பாகவதம் சொன்னாதானே நல்ல பணம் கிடைக்கும். இது மாதிரி ஏழப்பட்டவங்க, புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, தரித்திரர்கள், ரோகிகள் அவரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு கோகர்ணன். அப்படிப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்கள், கண்ணு தெரியாதவன், கை
கை முடவும் கால் முடவுமா இருக்கிறவன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பாகவதம் இப்படி யாருன்னா இதுல ஏதாவது லாபம் இருக்கு அவருக்கு? கோகாரனுக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏழைப்பட்டவங்க, இவங்களே கஷ்டப்படுறவங்க, இவங்க என்ன இவங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்க அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவங்களெல்லாம் பாகவதம் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாகவதம் சொல்லியிருக்காரு கோகர்ணன். இப்படி உண்மையான பாகவதம் இருக்கணும். அப்படின்னா அந்த ஆத்மாக்களும் கரையேறும். பகவானே வந்து அள்ளி அணைச்சு கோகர்ணனை கோலோகத்துக்கு கோபாலன் அழைச்சி போனாராம். அப்படியே அந்த பதம் அப்படியே நான் சொல்றேன். நான் கோலோக கோபால கோகர்ணன் அப்படி பதம் வருது அதுல அப்படியே ஒரே ஸ்லோகத்திலே. அந்த அரை ஸ்லோகத்திலே அப்படியே வருது. கோபாலன் கட்டி ஆலிங்கனம் பண்ணி இவ்வளவு ஆத்மாக்களை நீ கரையேற்றின, அத்தனை பேருக்கு விமானம் வர வச்சார் கோகர்ணன். ஏன்னா அப்படிப்பட்ட சுத்தமான பக்தராக இருந்தார், சுத்தமான பாகவதத்தை கிரகிக்கக்கூடியவராக இருந்தார், சுத்தமான பாகவதராக இருந்தார், அப்படிப்பட்ட பக்தினிஷ்டராக இருந்தார். துந்துகாரி தன்னுடைய அண்ணா மட்டும் கரையேறணும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட தீனர்கள், ஏழைகள், குருடர்கள், கைமுடவும் கை நொண்டியா இருக்கிறவங்க, கால் நொண்டியா இருக்கிறவங்க, ஷைய ரோகி, குஷ்டரோகி பிடிச்சவங்க, புத்திரபாக்கியம் இல்லாம தரித்திரர்கள், அவர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பாகவதம் சொல்ல வச்சார். அந்த பாகவதம் சத்தியமான பாகவதம். அதுக்கு பகவான் வரலன்னு தான் ஆச்சரியம். அப்ப துந்துகாரிக்கு முதல் விமானம் வந்தது, மறுபடியும் ஏற்பாடு பண்ணார். எல்லாருக்கும் விமானம் வந்தது. எப்படி அயோத்தியவாசிகள்லாம் வந்து ராமரோட புல் பூண்டு ஒன்றி எல்லாரும் அயோத்தியவாசிகள் அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு போனார்களோ அதே மாதிரி இந்த கலியுகத்துல ஸ்பஷ்டமா நடந்தது. எல்லாரும் பார்த்து கொண்டு எல்லாருக்கும் விமானம் வந்தது. அந்த கைவிடுமா காலோடுமா இருக்கிறவங்க எல்லாம் தெய்வீக சரீரம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் விமானத்தில் ஏறி போனார்கள். கோகர்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணி பகவானே வந்து அழைச்சி போறார் கோகர்ணனை கோலோக வைகுண்டத்துக்கு. நடந்த விஷயம், கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்த விஷயம். அப்ப நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும் பாருங்க. பாகவதம் சொல்றவங்களுடைய மனப்பான்மை இந்த தீனர்களுக்கு கருணை காட்டக்கூடியவர்களா இருக்கணும். பாகவதம் சொல்றவங்க கண்ணு தெரியாத காரணம் அவன் தருத்துல அவஸ்தப்படுறான், ஏதோ ஒரு பாபத்தினால்தான் அவன் துன்பப்படுறான். அந்த பாபங்கள்லாம் விலகட்டமே அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக அவர்களை கூப்பிட்டு வந்து பாகவதம் சொல்ல வைக்கணும். நீ நல்லா பணம் திமிர் பிடிச்சவங்க பணக்காரங்களுக்கு பாகவதம் சொன்னா அவன் பணம் கிடைக்கும் அப்படின்ற இடத்துல பணக்காரர்களை தேடி தேடி போய் பாகவதம் சொல்றாங்களே எதுக்காக? அவன் அப்பதான் 1 லட்சம் கொடுப்பான், 50,000 கொடுப்பான், 70,000 கொடுப்பான், 1 லட்சம் கொடுப்பான்ட்டு போய் பாகவதம் சொல்றாங்க. அப்போ பிரயோஜனம் என்ன? இவர்களால இந்த பாகவதனால என்ன பிரயோஜனம்? பணக்காரர்கள் மட்டும்தான் பாகவதம் சொல்ல முடியும், பணக்காரர்கள் வீட்டுல தான் பாகவதம் வைக்க முடியும். இப்படிப்பட்ட தீனர்கள், குருடர்கள், ஏழப்பட்டவங்க, தரித்திரர்கள், ரோட்ல கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் அது பயன்படும் நம்ம பாகவதம். அப்படின்னா கோகர்ணன் தான் அது போல செய்ய முடியும். கோகர்ணன் மாதிரி யாரு அந்த முயற்சி எடுத்துக்கொள்கிறார்களோ பாகவதர்கள், அவர்களை பார்த்தா பகவான் சந்தோஷம் அடைகிறான். அவர்களுக்கு தான் பகவானே அவங்களுக்கு பிரத்யட்சமா காட்சி அளிக்கின்றான். நான் சொல்ல பாகவத மகாத்மியம் சொல்றது பத்ம புராணத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ படிச்சது முக்கியம் இல்லை, அதை சொல்லக்கூடிய விஷயம். நான் நிறைய சாஸ்திரம் கிடைச்சிருக்கேன். நான் ஆச்சாரம் அப்படியே ஆச்சாரத்தை பத்தி என்னென்ன சடங்குகள் எப்படி செய்யணும், பிறப்பு வந்து பிறந்த போது என்ன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி மஞ்சள் தண்ணியில் குளிப்பாட்டணும், இது பண்ணணும் அதெல்லாம் தெரியும். எப்படி வந்து நாக்க வழிக்கணும், இது பண்ணணும், குழந்தை எப்படி சம்ஸ்காரம் பண்ணணும், எப்படி 2வது பிறவி அதை அடைக்கணும், பூணூல் சம்ஸ்காரம் என்ன, உபநயன சம்ஸ்காரம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்மை போல தீனர்கள் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு கருணை காட்ட தெரிஞ்சுதுன்னா மற்றதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு கருணை காட்டி அவங்களுக்கு ஆத்ம லாபத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு தேடி தேடி போய் தூரேச்சு அச்சுத கதை, தூரத்தை அப்படிப்பட்ட கதைக்கு தூரமான இதை பத்தி தெரியாதவனுக்கு போய் எடுத்து சொல்லி பிரபுபாதா மாதிரி அப்படிப்பட்ட ஹிப்பிஸ்க்கு போய் அவர் பணக்காரர்களை தேடி போனாரா இல்ல சிறந்த பிராமணன் அதுக்காக போல அந்த ஆத்மாக்கள்லாம் கரையணுன்ற நோக்கத்தோட போனார். மற்றதெல்லாம் பகவான் தேடி குத்துருவான். அதான் அந்த அமெரிக்கால போய் சொன்னார். அது மாதிரி தீனர்களுக்கு கருணை காட்டக்கூடியவர்களா இருக்கணும் மகாத்மாக்கள்லாம், பாகவதர்லாம். அப்படி யாரு தேடி தேடி போய் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு பாகவதம் சொல்றாங்களோ, அவருடைய கஷ்டத்தை போக்குகிறார்களோ, அப்போ பகவான் அவரிடத்துல ரொம்ப கருணை காட்டி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார். கோகர்ணன் அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்றாரு. பாகவத மகாத்மியம் அப்படி சொல்லியிருக்கு. அந்த ஸ்லோகத்தை வேணா சொல்றேன், இருங்க அந்த ஸ்லோகத்தை பார்த்து சொல்லிடுறேன். அப்ப பாகவதம் எந்த நோக்கத்துல வைக்கணும்னு இருக்கு இல்லையா, புரிஞ்சுக்கணும். கோகர்ணேன கோபாலோ கோலோகம் கோபவல்லபம் கதா சவணதா பிரீதோ நித்யஜோ பக்தவத்சலஹ.
அப்ப யாரெல்லாம் கரையணும்? தத் கிராமே, அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் யாரெல்லாம் கதை கேட்டாங்களோ, ஏ ஸ்திதா ஜீவகா ஆஸ்வ சாண்டாள ஜாதிகா, சண்டாளர்கள்லாம் கூட கரையேறினாங்களாம். நாய் முதல் கொண்டு சண்டாளர்கள், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளர்கள் முதல் கொண்டு எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். அதே சொல்ல முடவனா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, நோயா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பாகவதம் கேட்டு கரையேறினார்கள் அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. அப்போ எந்த மனநோக்கம், எந்த பக்குவத்தோட நம்ம பாகவதம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். பணத்துக்காக பாகவதம் சொல்லக்கூடாது. இது மாதிரி தீனர்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவர்களுக்கு போய் அவர்கள் ஆத்மா கரையறணுன்ற நோக்கத்தோட அவர்களுக்கெல்லாம் இந்த பாகவதம் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் பிரயோஜனப்படும். பிரயோஜனப்படாதவங்களுக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? நமக்கும் இருக்கிற பக்தி என்ன சொன்னதே திருப்பி சொல்றாங்க, அதுதான் அப்படி கேட்டு போயிடுவாங்க. அது ஆலட்சியமா. ஆனா பகவானுடைய கருணையை பத்தி இது மாதிரி கேட்காதவங்களுக்கு, அவர்கள் வாழ்க்கையில நொந்து போனவங்களுக்கு, எவ்வளவு கஷ்டங்களை சொல்வது, யாருன்னா நம்மளுக்கு கருணை காட்ட மாட்டாங்களா? நம்ம மனசு சாந்தி கிடைக்காதா? யாருடைய வார்த்தையாவது அமிர்தமான வார்த்தைகளால் நம்மளுக்கு ஆறுதல் படுத்த மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே கோயில்ல போய் உட்காந்து இருப்பாங்க கவலையோட, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தேடி போய் பாகவதம் சொன்னோம்னா அவங்களுக்கெல்லாம் இந்த அமிர்தத்தை வர்ஷிச்ச மாதிரி இருக்கும். அப்பா நல்ல ஆறுதலா பகவான் ஒருத்தன் இருக்கான்னு நீ சொன்னியப்பா. ஸ்ரீகிருஷ்ண சரணாம்பூஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி, கிருஷ்ணனை நினைச்சுங்க, உங்க துக்கம் எல்லாம் பறந்து போடுன்னு வந்து ஆறுதலா சொல்றியப்பா. அஷ்டசித்தம் சம, மனசு சந்தோஷமா வச்சுக்க, வீணா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றியப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவரெல்லாம் உன்னை கையெழுத்து கும்பிடுவாங்க. அது மாதிரி ஆட்களுக்கு தான் பாகவதம் கொண்டு போய் சொல்லணும். அப்போ அவர்கள் தான் தகுதியானவர்கள். ஏன்னா வாழ்க்கையில நொந்து போயிருக்காங்க பத்தியா, நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்தியா, கண்ணு தெரியாம குருடர்களை பத்தியா, கால் நடுமா இருக்கு பத்தியா, அவரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கதி கிடைக்குமா, எங்களுக்கு ஏதாவது திக்கு திசை, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு போய் இந்த பாகவதம் சொல்லணும் அப்படின்னு அவர்களை கூப்பிட்டு வந்து பாகவதம் சொல்ல வச்சாராம் கோகர்ணன். உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க, பெரிய பணக்காரங்க, அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு அந்த பாகவதம் சொல்லல கோகர்ணன். அப்போ ஜென்ம சாபல்யம் அடையாது, பேய ஆளையறான் அந்த துந்துகாரி, அவன் அப்படியேப்பட்டவனுக்கு தான் பாகவதம் சொல்லணும். ஏன்னா அவன் கரையாறணுமே அப்படின்ட்டு துந்துகாரி கதை சொன்னாரு. அப்புறமா அவன் மூங்கில இருந்து கதை கேட்டான். அந்த மூங்கில் 7 கடுக்கள் உடைஞ்சு திவ்ய புருஷனோட வெளியே வந்தா அவனுக்கு விமானம் வந்துடுச்சு. அவன் மற்றவங்களாம் கஷ்டப்படுறாங்களேன்னா அவங்களுக்கும் பாகவதம் சொன்னார். அப்புறம் 1 பாகவதம் 2 பாகவதம் ஆகிப்போச்சு. அப்புறம் வைகுண்டத்துல விமானங்களா வந்து இறங்கிடுச்சு. எல்லாரும் கரையேறினாங்க. அங்க பக்தி ஞான வைராக்கியம் வராமையா அவர்களுக்கு இவ்வளவு எல்லாம் கரையேறினா எல்லாரும். அது அந்த பாகவதம் சத்தியம், அந்த பாகவதம் உண்மையான பாகவதம். அப்படி இருக்கணும் பாகவதம் தான். ராக்தியா மோக்ஷம் ததா வீக்ஷனா, சுகாசன பாகவதம் சத்தியம். அங்க மகாத்மாக்களா வந்து கூடியிருந்தாங்க. பரிசுத்துக்கு விமானம் வந்தது, அவன் மோட்சம் அடைந்தான். அது உண்மையான பாகவதம். அப்படி இன்னைக்கு கலிகாலத்தில் நடந்தா சபாஷ், நம்ம ஜென்மாலாம் சாபல்யம் அடையும். சனகாதி முனிவர் சொன்னாங்க, பக்தி ஞான வரைக்கும் கயோதிக்கிற நிலையில இருந்தா கஷ்டப்பட்டிருந்தாங்க, அவருடைய கஷ்டங்களை பக்தி கஷ்ட நிவர்த்தனாக அப்படின்ட்டு பாகவதம் கடைசியில வந்து அந்த கடைசியில இது பாகவதம் அப்படின்னு சொல்லும் போது முடியும் போது சொல்லணும் இல்லையா, அதுல வந்து பக்தியினுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது பாகவதம் மகாத்மியத்துல படிச்சா. அப்போ மகான்கள்னா யாருன்னா தீன பரிபாலனாக, இப்படிப்பட்ட அனுக்கிரகா ஏன, இப்படிப்பட்ட அதுக்குன்னே இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களை அனுகிரகம் பண்றதுக்குன்னே மகான்கள்லாம் சஞ்சரிக்கிறார்களாம். அந்த தீனர்களுக்கு, ஏழப்பட்டவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, நோய் நொடிகள் இருக்கும் ஜாதி மதம் பார்க்காம அவருடைய அந்த தீன நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்கெல்லாம் இந்த பாகவதத்தை எடுத்து உரைத்தார்கள். அவர்கள் அப்போ அந்த மகாத்மாக்கள் என்னுடைய சங்கம் கிடைக்குமான்னு பிரார்த்தனை பண்ணணுமா. அவர்கள் கிடைப்பாங்களா அந்த சங்கம், அந்த பகதூர்கள் கிடைப்பாங்களா, அந்த பாகதூர்கள் கிடைப்பாங்களா? அவர்கள் எதையும் எதிர்பார்க்காம இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால பிரயோஜனம் இருக்குமே தவிர அவர்களால் நம்ம பிரயோஜனம் எதிர்பார்க்கணும் பணக்காரன கையை எதிர்பார்ப்பாங்க. அவர்களுக்கு மட்டும் போய் பாகவதம் சொல்லுவாங்க. அது பணக்காரங்களுக்கு மட்டும் பாகவதம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் 50,000 கொடுப்பாங்க, 1 லட்சம் கொடுப்பாங்க, அவர்களுக்கு மட்டும் பாகவதம் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஜாதி இருக்கிறாங்க, அந்த பிராமணர் மட்டும்தான் பாகவதம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார் வீட்லயும் போய் பாகவதம் சொல்லணும், எல்லாருக்கும் அந்த பாகவதம் பயன்படணும். அப்ப அவங்களாம் கேட்க தகுதி இல்லாது. என்ன தகுதி வேணும்? சனகாதி முனிவர்கள் சொல்றாங்க, ஏ மாணவா பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரனா கெட்ட நடத்தை உடையவர்கள், விமார்க்கா மார்க்கம் தப்பி போனவர்கள், மார்க்கமே மாறி போச்சு, அப்படி கண்ட பஞ்சகுர பாவாக பஞ்சமா பாதங்களை செய்வர்கள், மாம்ச பக்ஷணம் பண்றவங்க, அம்மா அப்பா பித்ருமாத்திர தூஷகா, இவர்களுக்கெல்லாம் கூட ஜென்ம கரையறணும்னு நீ நினைச்சுன்னா அவங்களெல்லாம் கூட பாவ சப்தாக யக்ஞே என கழுவு புண்ணந்திதே, கலியுகத்துல இந்த சப்தாக யக்ஞத்துல அவரெல்லாம் போய் கரையேத்து. ஆமா, அந்த பரந்த மனநோக்கத்துல இல்லைன்னா உனக்கு பாகவதம் உனக்கு ஃபிக்ஸ் ஆகாது, அந்த பாகவத்துல உனக்கு பக்தி உண்டாகாது. கிருஷ்ண பக்தி உனக்கு எப்படி உண்டாகும்?
இந்த ஒரு புரட்சி எடுத்துக்கணும். இந்த புரட்சி கொள்கையை நம்ம கையில எடுத்துக்கிட்டு இப்படியாப்பட்ட தீன பரிபாலனர்களாக நாம் இருந்தா தான் நீ உண்மையான பாகவதன். அப்ப என்ன தகுதினா காயேடவாச்சா மனசாபி பாதகம் நித்தியம் பிரகுர்வந்த் ஷடா ஹடேனையே பரஸ்வபுஷ்டா மலினாதுராசயா சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. நான் சொல்ல சனகாதி மனிதர்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் கரையேறினா இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களாம் போய் கரையேத்துங்க. இவங்களுக்கெல்லாம் சப்தாக யக்ஞத்துல பாகவதம் சொல்லி அவங்கள ஜென்மா கரையேத்துங்க. அப்பதான் நீ படிச்ச பாகவதத்துக்கு பிரயோஜனம். என்னமோ உனக்கு மட்டும் பாகவதம் படிச்சு நீ மட்டும் ஆத்ம லாபத்தை அடைஞ்சா போதுமா? மத்தவங்க எப்படி எக்கடி கட்டு போனாலும் பரவாயில்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பாகவதம் சொல்றவங்க இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு நீ இறங்குன்னு சொன்னா உன்னை பார்த்து பகவான் இறங்குவான். உன்னை எங்க வைக்கணுமோ பகவான் அங்க வச்சிடுவான். உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல உன் வாழ்க்கை தன்னாலே உயரும். இந்த மனப்பான்மை இல்லாம நான் பணக்காரங்களா பார்த்து பாகவதம் சொல்லுவேன். யாருன்னா கேட்கறாங்களா, அவர் சன்மானம் நிறைய கொடுப்பாங்களா, அதுவும் உயர்ந்த ஜாதிக்கு தான் பாகவதம், இது தாழ்ந்த ஜாதி கிடையாது அப்படின்ற நோக்கத்தோட பாகவதம் சொல்ற இடத்துல பகவானும் வரமாட்டான், பக்தி தேவியும் வரமாட்டான், ஞான வைரகம் யாரும் வரமாட்டாங்க, எந்த மகாத்மாக்களும் வரமாட்டாங்க. நீ பாட்டு பாகவதம் ஏதோ ஒரு புண்ணியத்தினால பாகவதம் ஓடின்னு இருக்கு உனக்குள்ள, அது வரையும் ஓட்டம், அவ்வளவுதான். அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு மனமாற்றம் ஏற்படும் போது பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆத்மா நிலையில பார்க்கணும், தேக நிலையில பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆத்ம நிலையில பார்க்கும்போது அப்ப எல்லாரும் கேட்க தகுந்தவர்கள் தானே, எல்லாரும் கேட்கறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் தானே பாகவதத்தை. அப்ப ஆத்மாவை கரையேற்றிக்காதவங்க எல்லாமே கேட்கறதுக்கு தகுதியானவங்க தானே. அப்படின்னா இன்னார் மட்டும் கேட்கணும், இன்னர் மட்டும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கு? அப்படி கிடையாது. ஆர்வம் இருக்கிறவங்க, பாகவதத்துல ஆர்வம் இருக்கு எல்லாரும் கேட்க தகுந்தவர்கள் தான். இதுல ஜாதின்னா மதம்னா இல்ல பணக்காரனா ஏழைன்னா எல்லாருக்கும் இதுல அதிகாரம் இருக்கு. அதனால அப்படி ஒரு உண்மையான பாகவதம் நடந்தா அந்த இடத்துல பகவானே பிரத்யட்சமாயிடுவான். ஆயிருக்கான் பகவான். பாகவத மகாத்மியம் படிச்சு பாருங்க, ஆயிருக்கும் போது அப்படி பிரத்யட்சமா ஆன பிறகு அவருக்கு என்ன வரம் கேட்டோம், எங்கெல்லாம் இது மாதிரி உண்மையா பாகவதம் நடக்குதோ அந்த இடத்துல நீங்க பிரத்யட்சமா ஆகணும், ததாஸ்துண்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டான். இதெல்லாம் பாகவத மகாத்மியம் படிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றது எல்லாம் அப்படியே ரிப்பீட், அதுல சொன்னது அப்படியே நான் அப்படியே ரிப்பீட்டா சொல்றேனே தவிர நான் எதுவும் சொந்த இன்டர்பிரேஷன் ஒண்ணு கூட கிடையாது. கோகரன் அப்படிதான் நடத்தினா பாகவதத்தை. தீனர்களுக்கு பாகவதம் சொன்னா அங்க ஜாதியா பார்த்தா அவன் கோகரன் இல்லையே, எல்லாருக்கும் பாகவதம். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு போய் பாகவதம் சொல்லு, அப்பதான் அந்த பாகவதம் பிரயோஜனம் உடையதாக இருக்கும். இல்ல மற்றவங்களுக்கு ஏதோ பாகவதம் கேட்டா புண்ணியமா அப்படின்னு ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து ஏதோ ஒரு இதுல கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு பாகவதம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சொல்ற நமக்கும் பணம் ஒண்ணா கிடைக்குமே தவிர பாகவத்துல பக்தி உண்டாகாது. கேட்கறவங்களும் பக்தி இருக்காது, சொல்றவங்களும் பக்தி இருக்காது. ஏன்னா வேற ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து சொல்றதுனால. ஆனா இப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஆத்மா கரையத்தின்னு நினைக்கிறவங்களுக்கு போய் பாகவதம் சொல்லிப்பாரு. இல்ல அவர் நோய்கள் நீக்கணும், கஷ்டங்கள் அவங்களுடைய கஷ்டங்களை போக்கணும்னு நினைச்சு பாகவதம் சொல்லிப்பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள பக்தி உண்டாகும், அவருடைய கஷ்டமும் நிவர்த்தி ஆகும். பகவான் பெரிய கருணை காட்டுருவான். பகவான் கிருபாலு, கம்பா தயாலும் சரணம் விஜயமே, அந்த தயாலு விட்டு வேற யாரும் போய் சரணம் பண்ணி. இப்படி உண்மையான பாகவதம் தான் நாம கடைப்பிடிக்கணும். அதுதான் பாகவத மகாத்மியம் நம்ம ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. இதை நம்ம படிச்சதா இப்ப இந்த பாகவதம் மகாத்மியம் படிச்சுட்டு அது பாகவதம் பிரவேசிக்கிறோம், அதான் மூலப்பறன். அப்படி இல்லை, அதுல உள்ள அர்த்தம் என்ன, அதுல என்ன சொல்லியிருக்கு, அதை நம்ம மனசுல அது காதுல வாங்கினா போதும், மனசுல வாங்கணும். வாங்கி இப்படி பாகவதம் நடத்தினா தான் பகவான் பிரத்யட்சமாகும். நான் பாகவதம் பண்றேன், பாகவதம் படிக்கிறேன், ஆனா பகவான் வரலையேன்னு எப்படி வருவான்? பாகவதம் எப்படி நடத்தணும்னு பாகவத மகாத்மியம் ஃபர்ஸ்ட் பாகவத மகாத்மியம் படிச்சுட்டு தான் பாகவதம் படிக்கணும். பாகவத மகாத்மியத்தை எப்படி சொல்லியிருக்கு, யாருக்கு பாகவதம் சொல்லியிருக்காங்க, எப்படி நடத்தாங்க, யார் பாகவதம் கேட்க தகுதியானவங்க, கேட்க விசுத்தி அர்த்தம் யாரெல்லாம் பரிசுத்தமாக அடையிறாங்க அவங்களுக்காக இந்த பாகவதம் சொல்லு. அப்போ அவர்கள் பரிசுத்தம் அடைவிக்கின்ற உன்னிடத்துல பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைந்துருவான். கோகரனை எப்படி கட்டிப்பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி ஆயுஷம் பண்ணாலும் அதுதான் இங்க சொல்ற கோலோகம். பிரேஷிதம் பகவான் அங்க அந்த கோகர்ணம் தூ சமாளிங்கிய பாஞ்சஜந்த அப்படி பகவான் சங்கம் முழக்கம் பண்ணி கொண்டு அந்த இடத்துல சேர்ந்துட்டானாம். பகவான் எங்க கோகர்ணன் கதை சொல்ற இடத்துல சேர்ந்துட்டான். பாஞ்சஜன்ய துவனிம் சக்கரே அஷ்டத்திர ஸ்வயம் ஹரிஹி சாட்சாத் பகவான் அங்க பிரத்யட்சமாயிட்டாராம். கோகர்ணன் சொல்ற கதையில பகவான் பிரத்யட்சமாயிட்டார். கோகர்ணம் தூ சமாளிங்கிய
ஆலிங்கிய இல்ல, சமாலிங்கிய, நன்றாக இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தாராம். கோகர்ணை கட்டி பிடிச்சிருந்தாராம் பகவான் கிருஷ்ணனே வந்து பிரத்யட்சமா கோகர்ணை கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். கோகர்ணம் வந்து ஆலிங்கிய அகரோத்து சதுருஷம் ஹரிஹி, தனக்கு சமமாக ஆக்கி விட்டார் அவனை. கிருஷ்ணனை 2 கிருஷ்ணன் மாதிரி தோன்றுகிறாராம். கோகர்ணனை கிருஷ்ணமயமாக்கிட்டாராம். தன் சொரூபமா, தன் சாரூபிய முக்தி அப்படி தன் சொல்லி சொரூபமாவே 2 கிருஷ்ணன் போல தோன்றுகிறாராம். கோகர்ணை கிருஷ்ணமயமா ஆயிட்டாராம். அப்போ தனக்கு சமமாக ஆக்கி கொண்டாராம் பகவான். சத்ருஷம் ஹரிஹி சோத்ரன் அஞ்ஞான கணசியாமான்னு பீத கோசை. அப்ப கேட்டவங்க மற்றவங்க எல்லாரும் வந்து கணசியாமத்தோட நீலசியாமல ரூபத்தோட எல்லாரும் மாறினாலும், மஞ்சள் பட்டாடை உடித்தவர்களால் கிருஷ்ணனை போல சொருப முடியவர்களாக மாறினார்கள். எல்லாரும் வைகுண்டத்துக்கு. எதனா ஆஸ்வச்சாண்டாள ஜாதியாக, எந்த ஜாதி? பிராமண ஜாதி மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சு. ஆஸ்வ சண்டாள ஜாதி, அப்படி சண்டாள ஜாதி வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாங்களாம் பாகவதம் கேட்டு. அப்போ இந்த பாகவதம் கேட்கறதுக்கு எந்த ஜாதி வேணும்? யாருக்கு போய் பாகவதம் சொல்லலாம்? பெரிய பணக்காரன் தான் போய் பாகவதம். இதுல ஏழப்பட்டவன் பணக்காரமோ, ஜாதியோ, உயர்ந்த ஜாதியோ, தாழ்ந்த ஜாதியோ முக்கியமே இல்லை. ஆஸ்வ சாண்டாள ஜாதியா. அப்ப ஜாதினே பதம் போட்டுருக்கீங்க. ஆஸ்வ சண்டாள ஜாதியா. அவரெல்லாம் கூட தன் ஜென்மாவை கரையேற்றிக்கொள்ள அவர்களுக்கெல்லாம் போய் பாகவதம் சொல்லியிருக்காரு கோகர்ணே. அந்த ஜென்மம் அவர்களெல்லாம் கரையேற்றிருக்காரு இந்த பாகவத்தை சொல்லி. அவர்களெல்லாம் அவருடைய ஜென்மாவெல்லாம் சாபல்யம் அடைய வச்சிருக்காரு. அவர்களெல்லாம் கோலத்துக்கு அமைச்சிருக்காரு. இதுதான் மகாத்மாக்களுடைய லட்சணம். அதுதான் இங்க சொல்றாரு. கிராமே ஏ ஸ்திதா ஜீவா ஆஸ்வச்சாண்டாள ஜாதியா விமானே ஸ்தாபிதாஸ்தே அவி கோகர்ண கிருபையா ததா. கோகர்ணி கிருபையினால எல்லாருக்கும் விமானங்கள் வந்துதான். அதுல வந்து விமானத்துல ஏறி போனாங்களாம் எல்லாருமே. எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானை போல சொரூபம் உடையவர்களாக மாறி அவரெல்லாம் வைகுண்டத்தை அடைத்தாரலாம். கிருபையா ததா பிரேஷிதா ஹரிலோகே தே எத்திர கஞ்சத்தி யோகின. யோகிகள்லாம் தியானம் பண்ணி எந்த ஹரிலோகத்தை வைகுண்டத்தை அடைகிறார்களோ அந்த வைகுண்டத்தை இவர்கள் சுலபமாக அடைஞ்சாங்களாம். அப்ப சொல்ல பிரேஷிதா தத்திர கச்சந்தி யோகினா கோகர்ணேனச்ச கோபாலோ கோலோகம் கோபவல்லபம். கோபாலனாகிய பகவான் கட்டி ஆழ்ந்த பண்ணிட்டு அவனை அப்படியே தூக்கின்னு போயிட்டார் அழுக்கா. நீ இனிமேல் இந்த லோகத்துல இருக்க வேண்டியவன் இல்ல, என் லோகத்துல சந்தோஷமா என் கூட சந்தோஷமா உல்லாசம் பண்ண வேண்டிய, என்ஜாய் பண்ண வேண்டியவன், என் கூட சல்லபம் பண்ண வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கின்னு போயிட்டாரு அழுக்கா அப்படியே. கோகர்ணேச்ச கோபாலோ அந்த கோன்ற பதமே வருது பாருங்க. கோகர்ணேச்ச கோபாலோ கோலோகம் கோபவல்லபம். 4 கோ வருது பாருங்க. கோபவல்லபம் அப்படி கோபருடைய மனசை அபகரிக்கக்கூடியவனாகிய கோபாலன் அந்த கோகரனை கோலத்துக்கு ஆசியம் பண்ணாராம். கோலோகம்ன்ற வைகுண்டத்துக்கு ஆசியம் பண்ணார். எதனால? கதாசவனதா பிரீதியும் நெய்யோ பக்த வத்சலகா. அந்த கதை கேட்டதுனால பகவானே கதை கேட்டானா கோகரனுடைய கதையை. அந்த நாள் சந்தோஷம் அடைந்து எல்லாருக்கும் வைகுண்டத்தை பக்த வத்சலம் இல்லையா, பக்தத்துல வாத்சல்யம் பெருகிடுமா பகவானு கருணை. அதனால அந்த கோபரனை எல்லாம், அதாவது அந்த கதை கேட்டவங்க அத்தனை பேரையும் கோகரனையும் அப்படி தன் உலகத்துக்கு ஆசியம் பண்ணாராம். ஏன்னா பகவான் பக்த வத்சலம் இல்லையா. பக்தர் சில ஒரு கண்டுகுட்டி இடத்துல பசுக்கு எப்படி வாத்சல்யம் நாக்குல தொழாவது அப்படியே கட்டி பிடிச்சி அந்த நாக்குல தொழாவது அந்த கண்டுகுட்டி மேல அவ்வளவு பாசத்தை கொட்டுது. அப்படி பாலை சுரக்கிறது. அந்த பாலை குடிக்கும் போது முட்டி முட்டி பால் கூட அவ்வளவு சுகத்தை அனுபவிக்குது அந்த மாடு. அப்படியே நாக்குல தொலைவை கொடுக்கும் இல்லையா. அது மாதிரி பகவான் கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி பச்சு மொத்தம் கொடுப்பானா அந்த பக்தரிடத்துல வாத்சல்யமுடைய பகவான். அதனாலதான் கோகரன் அப்படி கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி பச்சு மொத்தம் கொடுக்குறானா. பகவான் அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவனை அழுக்கா தூக்கி போயிட்டானா. அப்படி பக்தரிடத்துல அப்படி சல்லாபம் பண்ணக்கூடியவன் பகவான். அப்படிப்பட்ட பக்த வத்சலன் அவன். வத்சம்னா கன்றுன்னு அர்த்தம். கண்ணுக்குட்டி எப்படி கண்ணுக்குட்டி எப்படி ஆலாபனை அப்படியே ஆசுவாசப்படுத்துவோம், அதாவது என்ன சல்லாபம் பண்ணுமோ, அந்த கண்ணுக்குட்டியோட ஆனந்தமா இருக்குமோ அந்த பசுவானது, அது மாதிரி பக்தர்களாகிய குழந்தைகள் இடத்துல பகவான் அப்படி சல்லாபம் பண்ணுவானா. அதனாலதான் பக்த வத்சலாக அப்படின்னு பதம் இருக்கு. இதெல்லாம் பதமா அனுபவிச்சு படிக்க வேண்டும். எப்படின்னா அயோத்தியாவாசினா பூர்வம் ஏதா ராமேன சங்கதாக ததா கிருஷ்ணேன தேனிதா கோலோகம் யோகி துர்லபம். யோகிகளுக்கெல்லாம் துர்லபமா இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணலாம் கிடைக்காதான். ஞானிகள்லாம் யோகிகளுக்கு துர்லபமா, ஆனா பக்தர்களுக்கு எளிமையா பகவான் அந்த இடத்த அந்த வைகுண்டத்தை எப்படி ராமர் வந்து அயோத்தியாவாசலாம் ஆசியம் பண்ணாரோ எல்லாரையும், அது மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த பாவத்தை கேட்ட அத்தனை பேரையும் தன்னுடைய வைகுண்டத்துக்கு ஆசியம் போய் எல்லாரோடும் சல்லாபமா சந்தோஷமாக அப்படி கொஞ்சம் கொலை வராராம். அந்த இடத்துல சூரியனுடைய வெளிச்சம் கிடையாது. சூரியன் சோமன் சூரியசிய எத்தனை சூரியசிய சோமசிய சித்தானம்னா கதி கதகாக்கு சித்தர்கள்லாம் கூட அங்கே போக முடியாதான். அப்படிப்பட்ட உயர்ந்த உலகம் அது.
அது திரும்பி வராத இடம் அது. அப்படியோட மோட்ச உலகமாக்கிய மகா வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம்லாம் அங்க கிடையாது. அங்க சுயம் பிரகாசம். சூரிய வெளிச்சத்தினால ஆக வேண்டியது இருக்கு. சூரிய வெளிச்சத்தினால சந்திரனுக்கு ஒளி கிடைக்குது, மற்றதுக்கெல்லாம் ஒளி கிடைக்குது, மற்ற கிரகங்கள்லாம் ஒளி கிடைக்குதுன்னு சொல்றோம். ஆனா அங்க சூரிய வெளிச்சமே கிடையாது. சூரியனுக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சுயம் பிரகாசமா இருக்கக்கூடிய வைகுண்டம் அப்படி மகா வைகுண்டம். அதான் எத்திர சூரியஸ்ய சோமஸ்ய சித்தானம்னா கதி கதா சூரிய சந்திரன் நாங்கள் எட்டி கூட பார்க்க முடியாது. தமிழோகம் ஹி கதாஸ்தேது ஸ்ரீமத் பாகவதாஸ்ரவாத்து. வெறும் இந்த பாகவத கதை கேட்டதுனாலே அந்த உயர்ந்த உலகத்தை அடைந்தார்கள் மகான்கள். அவரெல்லாம் மகாத்மாக்கள் தான். பிச்சை எடுக்கிறவங்க, சைரோகிகள், கண்ணு தெரியாத காது கேட்கிறவன், சண்டாளர்கள் முதல் கொண்டு நாய் முதல் சண்டாளம் வரைக்கும், சண்டாளர்கள், உயர்ந்த ஜாதியில பிராமணர்கள் எல்லாருமே கரையேறினாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும் கரையேறினாங்களாம். இந்த பாகவத கதை கேட்டவர்கள் அத்தனை பேரும். நோயாளிகள், குருடர்கள் எல்லாரும் கரையேறினாங்க. தரித்திரர்கள் எல்லாரும் கரையேறினாங்க பாகவதம் கேட்டு. அப்படிப்பட்ட பாகவத கதா ஸ்ரவாத், ஸ்ரீமத் பாகவத ஸ்ரவாத்து, இந்த பாகவத கேட்டதுனால என்ன பாக்கியம் பாருங்க. அது என்ன சாதாரண விஷயமா அந்த பாகவதம்? இப்படி அனுபவிச்சு பாகவதம் கேட்கணும். அதனாலதான் இந்த கதையெல்லாம் கேட்டு பார்த்தா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு பத்தியா, இப்படிலாம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் சித்திரகூடத்துல சாண்டில்ய மகரிஷி யார் கண்ணுக்கு தெரியாம இந்த பாகவத மகாத்மியம், இந்த கோகர்ண சரித்திரத்தை மட்டும் படிச்சு கண்கள்ல கண்ணீர் வல்க அப்படி பிரம்மாண்டத்துல தலைக்கிறாராம். என்ன ஒரு எப்படி கரையத்திருக்காம பாருங்க அந்த கோகர்ணன். எவ்வளவு ஆத்மாக்களை கரையத்தின அவனிடத்துல பகவான் பக்தவத்சலன் ஆகிய பக்தரத்துல வாத்சல்யம், உண்மையான பக்தனத்துல வாத்சல்யம் பெறக்கூடிய பகவான் அப்படி கோலோகத்துல கட்டி ஆலிங்கனம் பண்ணி அந்த கோகர்ணன் அப்படி கட்டி அழிச்சும் போனாரே. அப்படி நினைச்சு உருகி அழறாராம். யாருதான்? சித்திரகூடத்துல சாண்டில்ய மகரிஷி. இதிகாசம் இமம் புண்ணியம் சாண்டில்யோ அபி முனீஸ்வரக படதே சித்திரகூடஸ்தோ பிரம்மானந்த பரிப்ளதா. பிரம்மானந்தத்துல முழுகி அதை அப்படியே தலைக்கிறார் அந்த சரித்திரத்துல. அப்படியேப்பட்ட இந்த புண்ணிய ஆக்கியானம் பாகவதம் இது எல்லாரும் கேட்டு ஜென்மாவை சாபல்யமாக்கணும், மற்ற ஆத்மாக்களையும் கரையேற்றணும். இந்த பரந்த மனநோக்கம்தான் பகவான் விரும்புறான். பாரதத்தினுடைய முடிவு என்னன்னா பரோபகாரம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லா சாஸ்திரம் பிறருக்கு உபகாரம் பண்ணும்போது தான் பகவான் உள்ளத்துல பூர்ண சந்தோஷம் அடைகிறான். நமக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமான்னு பார்த்து நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. நம்மளால பிறருக்கு உதவி ஆகணும், அவர்களுக்கு நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்படின்ற பரந்த மன நோக்கத்தோட பிறருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அப்படி எல்லாருக்கும் போய் பெரிய ஹெல்ப் பண்ணனா ஆத்மாவை கரையேற்றது தான். அப்படிப்பட்ட ஆத்மா கரையத்துக்காக அவங்க எல்லாருக்கும் போய் நம்ம பாகவதம், இந்த பாகவத பிரச்சாரம் பண்ணணும், சொல்லணும். பகவான் நாம பிரச்சாரம் பண்ணணும். அந்த ஆத்மாக்கள்லாம் கரையேற்றணும். அந்த பரந்த மனநோக்கம் தான் நான் இதுல பாக்குறேன். இந்த பாகவத மகாத்மியத்தில் நான் படிச்சதுல நான் இதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஜாதி மதம் முக்கியம் இல்லை, ஏழை பணக்காரம் முக்கியம் இல்லை. எல்லாருக்கும் இந்த பரந்த மனநோக்கத்தோட இந்த பாகவதத்தை விநியோகம் நம்ம பண்ணோம்னா பகவான் நம்ம இடத்துல சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம் அடைவான். பக்த வத்சலன்னா அது பகவான் நம்மளதான் பகவான் சொல்றான். நம்மள மாதிரி பக்தர்களிடத்துல பகவான் வாத்சல்யம் உடையவனாக எப்பொழுதும் இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த மகாத்மாக்கள் வெளிநாட்டுலாம் போய் சொல்ல, ஸ்ரீல பிரபுபாதெல்லாம் வெளிநாட்டுல போய் சொன்னாருன்னா அந்த ஆத்மாக்கள்லாம் கரையேறட்டுமே, ஏன் அந்த பரந்த மண் நோக்கத்தில் தான் பாகவதம் சொல்லுமேன்னு சொல்லிட்டு பாகவத்தை பெரிய பெரிய புஸ்தகமா எழுதியிருக்காரு. ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி, அது விளக்கமா. ஏன்னா சம்ஸ்கிருதம் இல்லையா, அது பதம் விளக்கமா கொடுத்தாதான் புரியும் அப்படின்னு அப்படிலாம் விளக்கமா சொல்லியிருக்காரு ஸ்ரீல பிரபுபாதா. எவ்வளவு மகாத்மாக்கள் பாகவதம் எதுக்காக பிரச்சாரம் பண்றாங்கன்னா அந்த ஆத்மாக்கள்லாம் கரையேறணுன்ற நோக்கத்தோட. இவர்களுக்கும் அதை பத்தி பேச லாபம். இவர்களுக்கும் தபசு குறையாது, பக்தி அதிகரிக்கும். அது கேட்கறவங்களுக்கும் பக்தி அதிகரிக்கும். அந்த பக்தி கண்ணோட்டத்தோட ஏழப்பட்டவங்களோ ஆடம்பரம் இல்லாம சந்தோஷமாக பக்தியில தலைச்சு, அப்படி பிரம்மாண்டத்தில் தலைச்சு அந்த பக்தி ஞான வைரக்கியத்தோட கதைகள் சொல்லியிருக்காங்க. கேட்கறவங்களும் அந்த சக்தியோட கதை கேட்டிருக்காங்க, நம்பிக்கையோட. அப்போ அவர்களுக்கும் அது பெரிய மகோத்சவமாக இருந்தது அந்த கதைகள் கேட்கும்போது பாகவதத்துல. அது இப்படி சல்லாபம் பண்ணியிருக்காங்க அந்த பாகவதம். வாமனத்தை திருவிக்கிரம அவதாரம்னா எந்தெந்த உடம்புல அங்கங்கள் என்னென்ன காண்பிச்சா அப்படின்னு பிரம்மாண்டகாரமா அப்படியே மனசே மகோத்சவமா ஆயிடும். இங்க ஆடம்பர பொருட்கள் என்னென்ன, மனசே ஆடம்பரமா ஆயிடுச்சு. இப்போ ஆத்ம லாபத்துல திருப்தி அடைவாங்க. அப்போ அதுதான் அந்த பிரம்மாண்டகாரமா திருவிக்கிரம ஏற்றும் போது அதை நினைச்சு மனசு உருகும் போது அப்போ மனசுல பூர்ணத்துவம் அடையுதாங்க.
அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. நவநீத லீலைகள் கேட்கும் போது கிருஷ்ணனுடைய அந்த வெள்ளை தந்து அப்படி மனசுல வந்து அப்படி கண்கள் கண்ணீர் வருது, உருகுது, சிரிப்பா வருது. அவன் பண்ற லீலைகள்லாம் பார்த்தா, குறும்புத்தனங்கள்லாம் பார்த்தா அப்படின்னு மனசு பூர்ணம் ஆயிடுது. குறையொன்றும் இல்லாத வந்து மனசை நிறைப்பேறான். இதுதாங்க பெரிய சமிருத்தி. பணக்காரனா நிர்தனாஸ்தே அபிதன்யா. அப்ப வெளிப்புறமான பணம் இல்லாதவனா இருந்தாலும் இந்த பாகவதம் கேட்கிறவன் பெரிய தனவான், அவன் தான் தன்யா, அவன் தான் பெரிய பணக்காரனா. அப்படி மனசுல அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கிறானா, பரிபூர்த்தி அடையுது, பூர்ணத்துவம் அடைகிறானா. இந்த பாகவத்துல மனசு நிறைஞ்சு போகுது, ஆத்மா ஃபுல்ஃபில் ஆயிடுது இல்லையா? அப்படிப்பட்ட பாகவதத்தை நாம எப்படி படிக்கணும்? அப்படி சத்தையோட படிக்கணும், பக்தியோட படிக்கணும். எல்லாத்தையும் தள்ளுங்க. இந்த தடைகள்ல இந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் பணத்தை எதிர்பார்க்குது, அதே இதெல்லாம் இந்த பழங்களை தள்ளிடுங்க. பாகவதம் பகவான் ஒருத்தனையே அனஞ்ச சிந்தையந்த மாம் ஏகம் சரணம் வச்ச அந்த பகவான் ஒருத்தனையே லட்சியமாக கொண்டு நம்ம பாகவதம் படிச்சோம்னா பகவான் சுலபமா கட்சிடுவான். சுலபா பகவத்கீதையிலே பகவான் சொல்றாங்க, சுலபமா நான் கட்சிடுவேன். அனன்ய சேதா, எப்போ அனன்ய சேதனாக என்னை வழிபடுகிறோம் அவனுக்கு நான் சுலபமா அடையக்கூடியவன். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, யோகம் தியானம் தான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாகவத கதை கேட்டா போதும், சத்திய ஹிருத்தி அவதரித்தது, உடனே ஹிருதயத்துல பகவான் தோன்றிடுவான். அதனால இந்த தடைகள், இந்த பாகுபாடுகள் இல்லாம அப்படி உண்மையான பாகவதம் எங்கேயாவது நடக்குமா? அப்படி ஏங்குறேன் நான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குல இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை கேட்டேன். அவ்வளவு அருமையா இருந்தது. அங்க சாணித்தியம் தன்னாலே பெருகும். அந்த இடத்துல பார்த்தோம், அவங்க கண்டிப்பா தேவர்கள் வந்திருப்பாங்க, ரிஷிகள் வந்திருப்பாங்க. நான் 20 வருஷம் முன்னாடி கேட்டேனே, ஏன்னா அந்த இடத்துல அப்படி அந்த வைப்ரேஷன் அப்படி இருந்தது. அந்த பாராயணங்கள் பண்ணிட்டு அந்த பாகவதம் கதை வைக்கும் போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துல. அந்த சாணித்தியமா இருக்கும். அங்க எப்படிப்பட்டவனும் அவங்க பவித்திரமாயிடுவான் அந்த இடத்துல வந்தா. அவ்வளவு சாணித்தியமா இருக்கும். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், நடந்த விஷயம். அவ்வளவு ஒரு பாகவதம் சத்தியமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த இடத்துல பார்த்தா பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கும். அந்த இடத்துல நடந்திருக்கு. எத்தனையோ மகாத்மாக்கள் பார்த்திருக்காங்க, தங்கள் உபன்யாசத்துல சொல்லியும் இருக்காங்க அதெல்லாம். சரி, நம்ம டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைம் பார்த்தும் பேச வேண்டியதா இருக்கு. பத்தியா 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, யாரு கேட்க போறான்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாரும் கேட்கணுக்காக தான் நம்ம சொல்றோம். எல்லாரும் யாருக்காவது பயன்படுமே இந்த பாகவத்தை பத்தி பேசணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா வந்து நம்ம டைம் பார்த்தும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் போட்டா அது வேற கேட்க மாட்டாங்களாம். அது சில பேர் சொன்னாங்க, 1 ஹவருக்குள்ள போட்டா தான் கேட்பாங்களாம். இதெல்லாம் வேற இருக்கு. சரி, ஓகே, என்னவோ பகவானை பத்தி பேசுறோம், அதுக்கு பிரயோஜனப்படுறவங்க பிரயோஜனப்படட்டுமே, அவ்வளவுதான். ராம 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 ராம. இந்த பாகவத்துல பக்தி வரணுன்றதுக்காக தான் நம்ம பேசுறோம். அது மாதிரி பகவான் இஷ்டம், அதுதான். பகவான் சங்கல்பப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும். ராம 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 ராம. श्री राम सिंह की जय, राम राम राम। आंजनेय स्वामी की जय, श्रीमद भागवत भगवान की जय। राम 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 राम। எவ்வளோ இதை அப்படியே எடுத்துருந்தா போதுங்க. பாகவத மகாத்மியம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே எடுத்துருந்தா போதும். இதுல என்ன சொல்லி இதை மாத்தாம அப்படியே நம்ம எடுத்துட்டாவே நம்ம உண்மையான பாகவதம் நமக்கு கிடைச்சிடும். நம்ம சண்டாளர்கள்லாம் கூட கரையேறணும்னா அதை அப்படியே எடுத்துக்கணும், மாத்தவே கூடாது. மாத்திட்டேன் நம்மளுக்கு பாகவதம் வந்து என்னன்னா அவனா அதுக்கு வந்து நம்ம பாகவதத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு திருப்பிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை, பாகவத இஷ்டத்துக்கு நம்ம திரும்பணுமே தவிர அது அப்படி அதில் என்ன சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துக்கணும் தவிர நம்ம மாற்றக்கூடாது. மாற்றம் அப்படியே எடுத்துனாதான் நம்ம அதை பாகவத தர்மத்துல ஸ்திரமா இருக்க முடியும், பக்தி நமக்குள்ள பெருகும். சரி, ராம 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 ராம। श्रीमद भागवत भगवान की जय, राधा कृष्ण भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की, सावधान की जय, आंजनेय स्वामी की जय। राम 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 राम।